தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்ப வேண்டுதல் ஏறெடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நான் எங்கே போய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லணும்னு எனக்கு தெரியும். நம்முடைய காஞ்சனகுடி சாதவர்கள் நீ போய்கொண்டே இருக்க வேண்டும், தேவன் உனக்கு இடம் ஆயத்தம் பண்ணுவார், எங்கே இடம் ஆயத்தம் பண்ணுறாரோ அங்கே தேவன் உனக்கு கற்பித்ததையும் இனி கற்பிக்க போகிறதையும் தைரியமாக பேசணும், பிலிப்போ போல் போயிட்டே இருக்கணும். இதான் எனக்கு சாதையாமலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஜெபித்து அனுப்பின வார்த்தை. அது மாதிரி ஒரு 37 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாடு கேரளான்னு நான் சுற்றிகிட்டே இருக்கிறேன். பல வேளை நான் எங்கே போகிறேன்னு தெரியாது, முன்பின் தெரியாத எவ்வளவோ சூழ்நிலைகள், புதிய புதிய சூழ்நிலைகள் ஆண்டவர் நிறுத்தினதை நான் பார்க்குறேன். இன்றைக்கும் நான் அப்படியே மெயின் ரோடு வழியாக வந்துட்டு இருந்தேன். அந்த இரவிப்புதூர் கடை பக்கம் வரும்போது தான் இடது பக்கம் ரயில் இப்படி போ அப்படின்னு ஒரு உணர்வு. அப்படியே ஜபத்தோடு போவேன், ஏன்னா எனக்கு வேறு வழி கிடையாது. அப்புறம் அப்படி தான் இங்கே உள்ள வந்து இதில் வந்து சரி உள்ள அப்போ வரும்போது சரி அங்கே போனோன்னா நான் என்ன பேசணும், பழைய சபை, வளர்ந்த சபை, குழந்தைகளுக்கு பாடம் நடத்துகிற மாதிரிலாம் அங்கே நடத்த முடியாது. எனக்கு தெரியும் சூழல். ஆனாலும் ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன பேசணும், நான் தியானித்து கொண்டே வரும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் ரொம்ப கரெக்டாக இந்த திருப்பு போகுது, அந்த ரோட்லேருந்து இங்கே திரும்பும்போது அந்த வார்த்தை விழுந்து சரி வைத்து கொண்டேன். வச்சுட்டு அப்படி ஜாம் பண்ணிவிட்டு அப்படி மெடிடேட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இங்கே வந்து நீங்கள் பாட்டு பண்ணீங்க, அந்த 3வது பாட்டில் அந்த வார்த்தையை அப்படியே உறுதிப்படுத்தினார். ஏன்னா இது பல சந்தர்ப்பத்தில் பார்க்குற காரியம், அதை எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்ததுனால தான் நான் திருப்பியும் சொல்லுகிறேன். நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடுன்னு ஒரு பாட்டு பாடினீங்கல்ல, எனக்கு தந்த வசனம் தெரியுமா? எபிரேயர் 12:1 மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் போகிறோமே. இதுதான் வார்த்தைங்க, இதுதான் வார்த்தை. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். அவர் அவரே 2000 போயிட்டார் அந்த ஐயா. அவர் மூலம் அந்த பேசின வார்த்தை நான் சொல்லணும். ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்தி சொல்லுகிற வார்த்தையினுடைய பவரை நான் உணர்ந்திருக்கேன். அதில் எனக்கு சொன்ன வார்த்தை, நான் கேரளாலாம் போவேன், மலை பள்ளத்தாக்கு ஏறி எங்கே போனோன்னு தெரியாது, போய்கிட்டே இருப்பேன். போகும்போது எனக்கு சில வேளை பயம், வீடுகள் இருக்காதுங்க. இங்கே போனால் அடுத்தது எங்கேயோ ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே போன மாதிரி போவேன். எங்கே போகிறேன்னா, காட்டுக்குள்ளே போகிறேன்னா அப்படின்று ரொம்ப பயம் வந்துடும் சில சந்தர்ப்பத்தில். வண்டி வழியில் நின்றுட்டா ஓகே. ஸோ அப்போ தான் அன்னைக்கு இப்படி தான் சொல்லிட்டு போயிட்டே இரு. இந்த வார்த்தையை நான் சொல்லாத நாள் கிடையாது. நீ போய்கிட்டே இரு, உனக்கு இடம் ஆயத்தம் பண்ணப்படாங்கிற இந்த ஒரு வார்த்தை நம்பி தான் இத்தனை வருஷம் வேலை செய்கிறேன். இப்போ அதை நம்பி தான் போகிறேன். 2வது ஆண்டவர் ஒரு வார்த்தை தந்திருந்தார். அது எனக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் ஓடிக்கொண்டிருக்கும்போது மீண்டும் எனக்கு அடிக்கடி இந்த சூழ்நிலை நெருக்கமாக இருந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக ஃபீல் பண்ணுவேன். ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் விசுவாசிகளை அப்படி தான் அழைச்சிருக்கேன்னாரு. புரியுதா நான் சொல்கிறது? நமக்கு பல வேளை நாளை என்ன நடக்கும்னு தெரியாது, எப்படியோ இருப்பனோ வாழுவனோ. அப்போ தான் ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவ பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு தனித்தன்மையான ஒரு பாதை அவர் வச்சுருக்கார். அவங்களுக்கு நாளை நடக்குது தெரியாது, ஒருவேளை மற்றவனுக்கு தெரியும். நான் கடந்த நாளில் வீட்டில் கூட நான் பேசிக்கிட்டு இருக்குமா நான் சொன்னேன், வேலை பார்த்தா அவனுக்கு 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி தந்துடுவேன்னு சொல்லிடுவான். தைரியமாக சொல்லிடுவான்ல, 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி தந்துடுறேன்ட்டு கடன் வாங்கிடுவான். பென்ஷனாக இருந்தால் வீட்டில் கிடந்துட்டு 1ஆம் தேதி பென்ஷன் வரும், கட்டில் கிடந்தாலும் பென்ஷன் வரும் அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கை. இல்லைன்னா தொழில் வேதா செய்வான், வருமானம் இருக்கான், தேங்காய் வெட்டி தந்துடுறேன் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, இருக்கும் நிச்சயமாக ஒரு மூலையில் ஸ்டோராக இருக்குங்க. அது பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். ஆனால் ஆண்டவரால் அழைக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த நம்பிக்கை ஒன்றுமே கிடையாது. இல்லை ஆமாம், வாரதை நான் பேச பாரு, ஒன்றுமே கிடையாது. இங்கே இருப்போம், என்ன நடக்கும், சுகமாவனா, ஒன்றும் கிடையாது. இதை என்றைக்கு நான் அனுபவிக்கிறேன். அப்போ இந்த வார்த்தை அடிக்கடி ஆண்டவர் பேசுவார். நான் விசுவாசிகளை இப்படி தான் அழைச்சிருக்கேன். போக மாட்டேன் என்னதுன்னு அவனுக்கு தெரியும், எப்படி நடத்த போகிறேன்னு அவனுக்கு தெரியும். நான் தான் அவனுக்கு நம்ம நமக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் இவ்வளவு இருக்குது, இதை வச்சு இன்னென்ன காரியம் செய்யலாம், இப்படி செய்யலான்னு ஒரு பிளான் போடலாம். இல்லை இல்லைன்னா லோன் வாங்கியாவது அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் பிளான் போடலாம். நமக்கு ஒன்றுமே போட முடியாது தெரியுமா உங்களுக்கு?
என்ன பிளான் போடுறது? நம்ம ஒன்று போட்டால் அவர் வேற ஒரு மாதிரி கொண்டு போனால் உடஞ்சிருவோம். ஒன்றுமே போட முடியாது. ஆமாம், எனக்கு தெரியாதப்பா, ஒன்றுமே நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, நோ ஐடியா. அப்படி மற்றவனுக்காவது ஏதாவது ஆக்டிவாக செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஒன்றுமே செயல் பண்ண முடியாது. கையை கட்டிட்டு இப்படி நான் என்னத்தை செய்யறதுக்கு, எனக்கு ஒன்றுமே தெரியல. இப்படி சரியாக நம்ம எல்லாரும் அனுபவமாக தான் நான் பேசுகிறேங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை நடத்துகிற ஒரு காரியத்தை அவர் பேசுகிற என்ன ஏவுறதுனால நான் அப்படி போகிறேன். ஒன்றுமே பேச மாட்டார். பல வேளை பவுல் சொல்வார் பாருங்க ஒரு இடத்துல, மரணம் வரும் என்று நாங்கள் காத்திருந்தோம், எங்கள் பலத்துக்கு மிஞ்சின போராட்டம் எங்களுக்கு வந்தது. மரணம் வரும் என்று, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பல சந்தர்ப்பத்தில் பவுலிடத்தில் பேசினார், நீ போ, நான் உன்னை அனுப்புகிறேன், குருந்தில் பேசு, எனக்கு நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, பயப்படாது, இப்படியெல்லாம் பேசினார். ஏன், அந்த கப்பல் உடஞ்ச அந்த மெலிதாத்தி அந்த படகுல போகும்போது கூட ஒரு கட்டம் முதல்ல பேசலை தான், கடைசியாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பேசினார். ஒன்று மீத்த இந்த படகுக்கு என்ன செஞ்சேன், தயவு பண்ண, நீ மட்டும் இல்லைன்னா இவனெல்லாம் செத்துருப்பான், சரியா, ஒன்று மீத்தந்தான் தயவு பண்ணினேன் அப்படின்லாம் சொல்லி நடத்துனதெல்லாம் உண்டு. ஆனால் நான் வர்றதில் அப்படி போகிறேன், நடத்த நேரம் போகிறேன், உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல பவுல் சொல்லுறார், எங்கள்கிட்ட பேசவே இல்லை, நாங்கள் பிழைப்போமா சாவமா என்ன செய்வேன் பாதுகாப்பேனா, வாக்குத்தத்தமே இல்லைங்க, வாக்குத்தத்தமே இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு நிச்சயம் உண்டு, கண்டிப்பாக சாவோம், கண்டிப்பாக அது நிச்சயம், சாவு நிச்சயம். அதனால் மரணம் வரும் எங்களுக்குள்ளே நாங்கள் நிச்சயித்திருந்தோம்னு சொல்லிட்டு அவர் 2 குருந்தியரா அதில் அவர் சொல்வார், அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் அவர் எங்களை ரட்சித்தார் என்று சொல்வார். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் பேசாத இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை வழியாய்தான் பல முறை நாம் விசுவாசிகள் கடந்து போகிறார்களுங்கிறத இந்த விசுவாச அனுபவத்தில் வந்தவங்க முதல்ல மனசிலாங்க. ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் அவர் பேசிகிட்டு இருக்கல, ஆனால் ஒன்று உண்மை, அவருடைய உள்ளங்கையிலே அவர் நம்மை வரைந்திருக்கிறார்கள். அதான் 2 குருந்தியர் 1:10 தானே, 9, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை ஏறாமல், 8 ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை அறியாதிருக்க மனசில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை. எப்படி பிழைப்போன்னு தெரியாது, வாழ்வோன்னு தெரியாது, ஒரு ஐடியா கிடையாது, நம்பிக்கை ஏற்றப்பட்டது தான் எங்கள் பலத்துக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் மிஞ்சின போராட்டம் எங்களுக்கு வந்தது. நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன், அந்த வார்த்தையை பாரு, சாவாமல் வைப்பாருன்னு விசுவாசம் இல்லைங்க, நாங்கள் செத்து போகணும்னு தெரியும், ஆனால் அவர் உயிரோட எழுப்புவாருன்னு தெரியும், அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். சாவாமல் வைப்பாருன்னு கூட தெரியாது. மரித்தோரை உயிர்த்தெழுதலை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை ஏற்கத்தக்கதாய் மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம், அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிகள் ஊழியக்காரருடைய பாதை எப்படி இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இதில் இந்த விசுவாசிகள் என்று இந்த நாளில் அநேகர் நினைக்கிறவர்கள் கருதி கொள்கிறவர்களுக்கு உண்டாகிற பிரச்சனை இதுதாங்க. அவங்க ஒரு காலத்தில் ஏதோ சில காரியங்களை கிரிப்பாக பிடிச்சி சார்ந்து வாழ்ந்து பழகியிருக்காங்கல்ல. விசுவாசிகள்ங்கிற அனுபவத்துக்கு வர்றதுக்கு முன்னே வேலையை சார்ந்திருக்கலாம், குடும்பத்தை சார்ந்திருக்கலாம், வேறு காரியங்களை சார்ந்து தான் பழகி தான் உள்ளே வர்றாங்க. ஆனால் விசுவாச ஜீவியத்துக்கு உள்ளே வரும்போது இதெல்லாம் டோட்டலி அவங்கள விட்டு எடுபடக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்கள் முதலாவது புரியுங்க, ஆண்டவர் நம்மை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க அழைக்கும்போது நாம் சார்ந்திருக்கக்கூடிய மற்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறாராம், எடுத்துடுறாராம். இப்போ புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் ஒன்றுமே சார்ந்திருக்க முடியாது, ஆண்டவரை தவிர யாரையும் எதையும் சார்ந்திருக்க முடியாமல் ஆக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, நான் அப்படி இருந்தேன் பாஸ்டர், ஊழியத்துக்கு வந்தவர் இப்படி ஆகி போனேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், சொத்தை இழந்தேன், அதை இழந்தேன், இதை இழந்தேன், தெருவில் வந்துட்டேன், பிச்சைக்காரன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சங்கடப்படுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்னென்னா, நீ என்னையே சார்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. என்னை தவிர நீ யாரையும் சார்ந்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு கொண்டு வருகிறார். அநேக ஜனங்களுக்கு இந்த எல்லைக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லையோ அழைப்பு இல்லையோ தெரியலை. ஸோ இல்லாதனால அவங்க அப்படியே ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், சரியா? ஒரு முறை நான் ஒரு சபை, நம்ம கிருபாசனம் சார்ந்த ஒரு சபை தான், அது கொஞ்சம் பழைய பில்டிங்கு. நான் அப்போது ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கேன், சங்கீதம் நடத்தி கொண்டு இருந்தபோது சீனியர் பாஸ்டர் தான், பேரெலாம் சொல்ல வரும்ல, அவர் ஒரு காரியம் சொன்னார், நம்முடைய சபை இப்படி இருக்குது, இது கட்டணும், நிறைய காசு வேணும், அதுக்கு நம்ம சபையில் உள்ள விசுவாசிகள்லாம் ரொம்ப ஏழை விசுவாசிகள் இல்லையா,
இவங்க காணிக்கவனும் தந்துட மாட்டான். அப்போ நிறைய காணிக்க தரக்கூடிய ஒரு ஆத்மாக்களை அல்லது அப்படி ஆண்டவர் விசுவாசிகளை சபையில் தரணும் அப்படின்னு அந்த சங்கீத பகுதியில் அப்படி சொல்லி அப்படி அந்த ஜெபத்தை முடித்தார். அடுத்து நான் செய்தி சொல்லணும். அதுக்குள்ளே ஆவியானவர் எனக்குள்ள ஒரு காரியத்தை சொன்னார். அவருடைய மனுஷ ஆலோசனையின்படி ஒரு காரியத்தை சொன்னார். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவங்களை ஆசீர்வதிப்பால் வானத்தின் பலகை நீர் திறக்கணுது யார்? கர்த்தர் தானே திறக்கணும். அதாவது நீங்கள் விசுவாசிகள்லாம் வறுமையில் இருக்கிறாங்க, தரித்திரங்களில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிடாதுங்க. விசுவாசத்தில் அவர்களை ஐஸ்வர்யமான்களாக வச்சுருப்பார். இவங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் வானத்தை திறந்துருவார்ல, என்ன சொல்கிறீங்க? அதனால அதுதான் நமக்கு சரியான மாதிரி. அதுக்கு கீழே வர்றது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அப்புறம் வசதி உள்ளவனை பார்த்து ஓட வேண்டிய சுவசதிகளை பார்த்து ஓடாது இந்த மாதிரி பாட வேண்டியிருக்கும் அப்படின்னு நான் அந்த பகுதி ஆவியானவர் உடனே திருத்தினார். ஓகே, இன்றைக்கி அந்த சபை கொஞ்சம் பில்டிங்கெல்லாம் பெருசாக கட்டி அந்த ஆராதனை நடத்துகிறாங்க. சரி, அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அவருடைய கரத்தையும் வல்லமை மாத்திரம் சார்ந்திருக்கிற ஒரு எல்லைக்குள்ளே கொண்டு வருகிறார். அந்த எல்லைக்குள்ளே இருந்து செயலாற்றும் போது தான் கடைசி வேற அவரை நோக்கி பார்த்து ஓடுவோம். அந்த வசனம் அதுதான், அவரை நோக்கி ஓட கிடவோம். யாரை நோக்கி ஓட கிடவோம்? இயேசுவை நோக்கி ஓட கிடவோன்னு ஏன் சொல்லியிருக்குன்னா, அவரை மாத்திரம் நோக்கி ஓடக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு கொண்டு வந்திருப்பார்ல. எல்லாத்துலேருந்து எல்லாம் உடச்சி இல்லாமல் ஆக்கி உம்மை தவிர எனக்கு எதுவும் யாரும் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருப்பார்ல. அப்படி தான் கொண்டு வந்திருப்பார். ஸோ வாழ்க்கை பயணத்தில் நடத்தும் போதும் அவர் அதை பல முறை உறுதிப்படுத்தியிருப்பார் இல்லையா? உறுதிப்படுத்தியிருப்பார். அப்படியே நடத்தும் போது தான் அவரை நோக்கி ஓட முடியும். இல்லைன்னா பக்க வழியிலே சாடிடுவாங்கல்ல. ஒரு சின்ன ஷார்ட்கட்டு ஒரு தரத்து கிடக்குன்னு சாடிடுவாங்க. ஆண்டவரே பார்த்து ஓடி பழகிறவங்க சாட மாட்டாங்க. நாங்கள் இப்படி தான் பழகணும், விசுவாசத்தில் தான் பழகணும், அவரை பார்த்து தான் பழகணும், அவர்கிட்ட பேசி தான். எங்களுக்கு வேறு சத்தம் கேட்காது, தெரியும். அந்நியருடைய சத்தத்தை அதை அறியாதபடினாலே அது ஓடி போகணும்னு சொல்லுவார் யோவான் 10ஆம் அதிகாரத்தில். அதுக்கு வேறு சத்தம் காட்டு பழக்கம் கிடையாது. நானும் சொல்வேன், எனக்கும் பழக்கம் கிடையாது. அவர் பேசினா தெரியும், வேறு யார் பேசினா அது யாரோ வேறு சவுண்டு மாதிரி இருக்குன்னு ஒன்றே தெரிஞ்சிடும். அதனால் அப்படி பழக்கம் கிடையாது. ஆனால் இப்போ ஜனங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ உள்ள ப்ராப்ளம் சொல்கிறேன். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தைகளை விதைக்கிறவங்க தேவனுடைய புத்திரர் இல்லையா? வாசிருக்கீங்கல்ல, தேவனுடைய புத்திரர். களைகளை விதைக்கிறது யார்? சாத்தானுடைய. அப்போ 2 ஆளுகளும் வேலை செய்கிறாங்க உலகத்தில். சாத்தானும் ஆளுகளை களமறுக்கிறான், தேவன் தன்னுடைய ஆளுகளை களமறுக்கிறான். இப்போ முந்தின நாட்களோட ஒரு டேஞ்சர்ஸ், சில விஷயத்தில் நன்மையாக இருந்தாலும் மறுபக்கம் எதையுமே உலகத்தில் உள்ள எந்த சூழ்நிலையும் கர்த்தரும் பயன்படுத்த முடியும், சாத்தானும் பயன்படுத்த முடியும் இல்லையா? கர்த்தர் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கலாம், சாத்தானுடைய ஆலயமாக இருக்கலாம். நம்ம கொடுத்தா எங்கே கொடுக்குறோமோ ஓகே. இந்த மீடியாஸ்ன்னு ஒன்று பார்க்குறோம்ல, டிவி, செல்ஃபோனு, இந்த மாதிரி. இப்போ ஜனங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, வீட்டில் ஒரு டிவியை வாங்கி வச்சுருவாங்கல்ல, கையில் செல்ஃபோன் இருக்குன்னாச்சு. இதை வச்சுட்டு அங்கங்கே ஓடிட்டு போனால் நிறைய கள்ள போதனைகள் வரும் சரியா? என்ன கவர்ச்சி போதனை வரும். இதை கேட்டு கேட்டு இது ரொம்ப இனிமையாக இருக்குது, நம்ம எதுக்கு சபைக்கு போகணும்? ப்ராப்ளம் எங்கே வருதுன்னு அவையானவர் பேசுகிறார், புரியுதா? முன்னால் தேவ சத்தம் கேட்குறதுக்கு ஐயோ ஒன்றும் பேசலையே, ஜெபம் பண்ணி பார்க்குறோம், வசனம் வாசிக்கிறோம், ஒரு ஐடியா இல்லையே, ஆண்டவர் பேசணுமேனு எங்கே ஓடி வந்தாங்க? தேவ சமூகத்துக்கு ஓடி வந்தாங்க. நாமளும் என்ன செஞ்சோம்? ஜனங்கள் ஆசாரியனுடைய வாய் ஞானத்தை காக்கணும், அறிவை உணர்த்தணும், அறிவை தேடி வரலாம் சொல்லியிருக்குல்ல, வாய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே. அவங்களுக்கு எனக்கு நான் தந்ததான் சொல்கிறேன், ஏதாவது சொல்லணுமே அப்பா, என்ன தெரியும் எனக்கு. எங்களுக்கும் கவலை இருந்து ஜெபம் பண்ணும், ஆவியானவர் பேசினார். அவங்களுக்கும் வாஞ்ச இருந்து ஆவியானவர் பேசினார். அதனால தான் எல்லாரும் ஜெபத்தோடு, நீங்கள் ஜெபத்தோடு இருந்தால் கர்த்தர் பேசுவார், இல்லைன்னா பேச மாட்டார்னு நாங்கள் சொல்லிவிடுவோம். உங்கள் மனசை பொறுத்தானே எங்கள்கிட்டையும் பேசணும். இல்லைன்னா வாயை முடிட்டு சும்மா இருந்து எசைக்கிட்ட சொல்லுவார், பேசாமல் இரு, ஒன்றும் பேசாது, நல்ல பேச கிட்ட பேசான்னு ஆக்கி போடுவார். ஸோ ஓகே, இப்போ ஜனங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்னா, அப்படி இருந்துட்டு கேட்டால் என்ன கூட்டது, நாங்கள் டிவியில் பிரசங்க கேட்குறோம், பிரசங்க யார் கொள்ளாமா, நாங்கள் அங்கே பிரசங்க கேட்குறோம். அப்படியா? எந்த பிரசங்க கேட்டா? நீ ஆறுதலாக இருந்து பாஸ்டர். எப்படி இருந்தான்? அவங்களுக்கு ஆறுதலாக இருந்தான், எல்லா பைபிளும் ஆறுதல் அளிக்கிறத இறங்கிட்டான். அவர் ஆறுதல் அளிக்கிறவர், இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறவர், ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறவர், பூமியின் உயர்த்தி வைக்கிறவர், மற்ற இப்படியே பேசணும்னா ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பயிலுமே பரிசுத்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கிறவர்னு பேச மாட்டான்ல. இந்த மண்ணுக்கு போகிறவரை பேசி பேசி, ஆமாம் துப்பாக்கி குண்டெல்லாம் அடித்து இவங்களை அடக்கம் பண்ணுவாங்கன்னு வர கொண்டு முடிப்பானுவேன். நான் கவனிச்சிருக்கேன், அது வசனம் தானே பேசுகிறார், வசனம் தான்டா பேசுகிறாங்க.
இது சாத்தான் சொல்கிறான்ல, உலகம் முழுவதும் எனக்கு இருக்குது, நான் எனக்கு கொடுக்குறேன்னு. உலகத்தை கொடுக்குற பற்றி தானே பேசினா. உன்னதங்களில் அவரோட உட்கார பற்றி பேசலை. எதிர்பாராமல் செத்து போவ ரெடியாருன்னு பேசலை. முதலாவது தேவராஜ்யத்தை தேடுன்னு பேசலை. பொம்மைக்கு வேலை சிந்திக்கப்படாதுன்னு பேசலை. எல்லாம் பிரசங்கெல்லாம் வெளில போட்டிருக்காங்க, எல்லா நாளும் பார்க்கத்தான் செய்கிறோம். அதுக்குள்ளே ஒரு தந்திரம் இருக்குது. ஏண்டா ஜனங்கள் இவ்வளோ கூடுதுன்னா, அப்படி பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எல்லாம் அதுக்கு தானே சாமி வச்சுருக்கான். சாவுறதுல வாழ்கிறதுக்கு உள்ள காரியத்துக்கு தான் ஒருத்தன் ஒரு சாமி வச்சுருக்கான். அவன் வாழாமலே இருக்கான். நான் கிண்டலாக சொல்லுவேன், ஏய் உலகத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறணும்னு உனக்கு ஆசை என்ன, நரேந்திர மோடிகிட்ட போய் கேட்கணும், நீர் எந்த சாமியை கும்பிட்றியன்னு கேளு. அவன் கும்பிட்ற சாமியை கும்பிட்டா அவனை உட்கார வச்சுருக்கான்ல அந்த தெய்வம். நீ பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கணும்னு ஆசைன்னா அம்பானிகிட்ட போய் கேட்கணும், நீர் எந்த சாமியை வணங்குறீன்னு கேளு. அவன் சொல்லுவான், நீ ஒரு வேலை அதுதான் அந்த மாதிரிப்பட்ட சாமி விலை உயர்ந்த கோயிலுக்கெல்லாம் போகிறான்ல, நீ போ. ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிற இடத்துல இருக்கும்படி ரெடியாக இரு, அதுக்கு கூட்டிகிட்டு போக வருவேன். 14:27 உலகம் கொடுக்குற மாதிரி இருந்த குச்சி மிட்டாய் கலர் பென்சில் எல்லாம் நான் தரமாட்டேன், சரியா அப்படின்னு. இவர் கூப்பிட்றது வேற இடம், அவர் இருக்கிறது வேற இடம், அவர் கூப்பிடுறது அந்த இடம். இவன் இருக்கிறது வேற, பூமியின் உயர்ந்த ஸ்தானம், அவன் அதுக்கு கூப்பிடுறான். அப்போ இதில் புரிஞ்சுக்க, எவன் இதெல்லாம் அந்த உலகத்தை பற்றி பேசுகிறானோ அவன் உலகத்தின் ஆவி. நீங்கள் 1 யோவான் 4:5 அவர்கள் உலகத்துக்குரியவர் 5 உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், இதனால் சத்தியாவி இன்னதென்று வஞ்சிக்கிறாவி இன்னதென்றும் தேவன்னு சொல்கிறோம்ல, கடவுள்னு தேவன் கடவுள் அதெல்லாம் பல வார்த்தை சொல்கிறோம். உலகத்தில் 2 தேவன் பேசிக்கலி 2 சொல்லியிருக்கு, தேவர்கள் வேறு வார்த்தை இருக்குது சொல்லியிருக்கங்க. ஒரு தேவன் படைப்பாளராகிய தேவன், யாரு? சிருஷ்டிகர்த்தர். நம்பர் 1 சிருஷ்டிகர்த்தர், ஆவியா இருக்கிற தேவன், உன்னதங்களில் வாசமாக இருக்கிற தேவன், சரியா? எங்கே இருக்கிறவர்? தி மோஸ்ட் ஹை, அதுக்கு மேலே ஒரு உயரம் இல்லை, அங்கே இருக்கிற தேவன். இது ஒரு தேவன். இன்னொரு தேவன் யாருன்னா, அது 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் வழி பிரகாசமாக இராதபடி எந்த தேவன் தெரியுமா? இப்பிரபஞ்சத்தின், சரிதானுங்களா? இப்பிரபஞ்சத்தின் தேவன் குருடாக்கினான். பிசாஸ் உலகம் முழுசும் எனக்கு ஒப்பு கொடுக்குன்னு சொன்னான்ல, லூக்கா 4:5, 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கன்னு. அப்போ 2 தேவன் ஆச்சுல்ல, ஒன்று அந்த தேவன் இந்த தேவன். பேசிக் புரிஞ்சுங்க, வரல போவோம். அந்த பரலோகத்தின் தேவன் அந்த தேவனோடு அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும்படி தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மை தெரிந்து கொண்டார், சரிதானே? சொந்தங்கள்ல முதலாவது தம்முடைய குமாரனாக இயேசுவை அவரை மரித்தவர்களிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார் பேதுரு சொல்வார். அது வெளிப்படுத்தல் 3:21 பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் நான் வீற்றிருக்கிறேன்னு சொல்லுவார். உன்னதங்களில் அவரோடு கூட அவர் உட்கார்ந்துருக்கிறார். அது கொலோசையர் 3:1-2 கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார் இல்லையா? இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவர்கள் அல்லன்னு சொல்லியிருக்கு. என்ன ஆழத்தில் போனால் எபேசியர் 2:7 அவர் கிறிஸ்துவுடனே கூட நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பாஸ்ட் டென்ஸ் நாட் ப்ரெசன்ட் டென்ஸ், அல்லது ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது, இனி செய்வார்னு கிடையாது. இயேசு வருவார் உயிரோடு எழுப்பி அங்கே போனதான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம்ல, அது உண்மைதான். அதாவது மரித்தோர் உயிர்த்தெழுதல், அது உயிர்த்தெழுதலுக்கு 2 ஸ்டேஜ் இருக்குது, 2 நிலை. முதலாவது நிலை ஆத்துமாவின் உயிர்த்தெழுதல். கவனிக்கிறீங்களா? நம்ம அழைச்ச தகுதிக்குரியவளை ஆவியானவர் பேசுகிறார். ஒன்று ஆத்துமாவின் உயிர்த்தெழுதல், இன்னொன்று சரீரத்தின் உயிர்த்தெழுதல், சரியா? நீங்கள் அந்த கொலோசையர் 3:1-2 கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால்னு பேசுதுங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஏற்கனவே, அதாவது மரித்தோர் உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பான வார்த்தை அது. நம்ம ஏற்கனவே உயிர்த்தெழுதல் அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் நடந்திருக்குன்னு சொல்லுறார். அதுதான் எபேசியர் 2:7 எழுப்பி உன்னதங்களில் எழுப்பினாருன்னு சொல்லுது. இது எதுன்னு சொன்னால், அது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் ஞான ஸ்நானத்தை பற்றி ஒரு விஷயம் இருக்குல்ல. பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். மரணத்தின் சாயலில் அழைக்கப்பட்டிருந்தால் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலும், சரிதானுங்களா? இப்போ என்ன புரிஞ்சுங்க? அந்த உயிர்த்தெழுதல் சாயலில் இழைக்கப்பட்டாயிட்டுன்னு தானே சொல்லுது. அப்போ ஒரு உயிர்த்தெழுதல் நடந்திருக்குல்ல, நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் நடந்திருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியணும். நம்ம அநேக அஸ்திபார அனுபவங்கள் நமக்கு புரியாமல் போயிடுது. அப்போது அது மத்தேயு
6:21 பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்த்து வைங்கள். பொக்கிஷம் எங்கே இருக்குமா அங்கே உங்கள் இருதயம். சரிதானே? இருதயம், மனம், உள்ளான மனுஷன், ஆத்மா, இதெல்லாம் ஒரே விஷயத்தை சொல்கிற வித்தியாசமான வார்த்தை. இப்போது அப்போ நம்ம மனசெல்லாம் எங்கே இருக்கணுமா? பரலோகத்தில் இருக்கணும்ல. இயேசு இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்கணும்ல. இருக்குதான்னு கேட்டேன். அதான் நமக்கு பிரச்சனையாக தான். அந்த ஞானஸ்நான அனுபவத்திலே பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு உயிர்த்தல், உள்ளான மனுஷன் உயிர்த்தலுதலுக்கு நடத்தப்படணும். சும்மா தண்ணியில் முக்குறதில்ல. அதான் நாங்கள் சொல்கிறோம். ஒருத்தன் தெளிக்கிறான், ஒருத்தன் முக்குறான். இது தண்ணி விளையாட்டு கிடையாதப்பா. இது மரித்தோர் உயிர்த்தலுதலின் அனுபவத்துக்கு ஒப்பான ஒன்று அல்ல. அதுக்கேற்ப அனுபவங்கள் அதில் உண்டாகணும். தண்ணீர் நிகழ்வு ஒரு அது சிம்பாலிக்காக சொல்லியிருக்கு. தண்ணி முக்குனான், எத்தனை தடவை முக்குனாலும் நீ பழைய ஆள் தானே, என்ன சொல்கிறீங்க? இது ஒரு இஷ்யூ. ஸோ ஒரு உயிர்த்தலுதல் மனசு பரலோகத்தில் வைக்கணும். வச்சு தான் ஏதோ இந்த ஜட இந்த சரீர உயிர்த்தலுதல் தான் இனி நடக்கணும் இல்லையா? அதுதானே ரோமர் 8:22 ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருவதற்கு காத்திருந்த நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆத்மா உயிர்த்தலுக்கு தவிக்கலை. அது ஏற்கனவே உயிர்த்தெழுந்து மகிமையின் மேல் மகிமை அடையுதுங்க, பலத்தின் மேல் பலன் அடையுது. இந்த சரீரத்தில் தான் கஷ்டப்படுறோம். இந்த சரீரத்திலிருந்து இயேசுவின் சரீரத்துக்கு ஒப்பாய் மாறும்படி இல்லையா? இயேசு வருவார். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றி அமைப்பார்ல. அதுக்கு தான் தவிச்சிட்டு இருக்கிறோம். உள்ளான மனசில் இட்ஸ் ஓகே. எப்படா இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உங்களுக்கு வந்தான்னு கேட்டேன். வரணும்ல. ஆமாம், சிலர் சொல்லுவாங்க என்ன பாஸ்டர் அப்படி. ஆமாம், உனக்கு சாவை கண்டு பயம், நீ கிடந்து குதிக்கிறா. எங்களுக்கெல்லாம் பயம் கிடையாது, ஆசை தான். ஆனால் அவர் வச்சிருக்காரு, இருக்கிறோம், அவர் வேலை செய்கிறோம். நாங்கள் இருந்தால் அவருக்கு சித்தம் செய்யணும். இட்ஸ் ஓகே. எலியாவே சொல்கிறேன், அப்போதான் எடுத்துகிட்டு நான் வாரேங்கிறேன். அவர் சாவை காணாமல் எடுத்துகிட்டு போனார். அது இன்னொரு பக்கம். நமக்கு ஆண்டவர்கிட்ட போக ஆசை இல்லைன்னா நம்முடைய ரட்சிப்பில் சந்தேகப்பட வேண்டியிருக்குல்ல. ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போகணுன்னு ஆசை இல்லை, அவருடைய ராஜ்யத்துக்கு போகணுன்னு ஆசை இல்லை. அதை பற்றி பேசினால பயமாக இருக்குது. பிரசங்க யார் பாஸ்டர்னாக ஊழியம் செய்கிற ஆளுகள் சில சொல்லுவாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, சாவை கண்டு பயமாக இருக்குது. பெரிய சிக்கல். ஒரு நாள் அந்த பயம் வரப்படாது அல்ல இல்லையா? நமக்கு என்னத்துக்கு பயம்? கண்ணு எடுத்துட்டாருன்னா சந்தோஷம். இந்த சோக்கை எடுத்த பிரச்சனை எல்லாம் தெரியும், சந்தோஷமாக ராஜ்யத்துக்கு போயிடலாம். சந்தோஷம் இல்லை உண்டாகணும், அந்த நிறைவு இருக்கணும் பாருங்கள். சரி, அப்போது உன்னதங்களில் உட்கார அழைச்சிருக்காரு. மனசு அங்கே வச்சு நம்ம ஓடுறோம். அப்போ இப்படி இது என்ன ராஜ்யம்? பரலோக தேவராஜ்யம். இப்போ பூலோக தேவன் இருக்கிறான், அவன் பூமியில் நீ சாவ மாட்டாய், பிள்ளைகளின் 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 அப்படி போயிட்டே இருக்கும். புஷ்டி 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 புஷ்டி. அப்புறம் புஷ்டி வரையிலன்னா என்ன செய்யணும்? தலைக்கு பெயிண்ட் அடிச்சணும். என்ன சொல்லுது? வெள்ளையாருக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சணும். இந்த பெரிய ஃப்ராடு பிரசங்கனாரெலாம் நீங்கள் பாருங்களா, எல்லாரும் தலைக்கு பெயிண்டில் தான் வருவான். கலர் கலராக அடிச்சுட்டு வரான்வா கள்ளப்ப பிஷாப்புன்னு சொல்லலாம். எந்த ரீதியில் எவன் பிள்ளை வந்தால் பிஷப் ஆகுறான்? தலையில் 3 கலர் அடிச்சுட்டு வந்திருக்கான் பிஷாப்பு. கொல்லாமா? எஸ், நாங்கள் சுற்றி பார்க்க ஆண்டவர் காட்டி தான் இல்லை. பார்த்துக்க, கள்ளமார பார்த்துக்க, எனக்கு நாமத்தை எடுத்துகிட்டு இருக்க கள்ளமார பார்த்துக்க. லேய், அதான் என்னன்னா மாம்சத்தில் தான் இருக்கான். மாம்சத்துக்கு இருக்கிறவன் அழிவை விவரமே கிடையாது. மண்ணில் வச்சு புறவு மலர் வளையம் வச்சு இங்கிலீஷ் பாட்டு பாடி, ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடி, சிஎஸ்சி சபையில் எல்லாம் எங்களுக்கு பழைய கால ஒரு வழக்கம் உண்டு. ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடி அடக்கம் பண்ணுவாங்க பெரிய சபையில். அது இந்த சபையில் வந்தால் என்ன நடக்கும்? நாங்கள் அவங்கள ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடி அடக்கம் பண்ணுவோம். ஒரு சபையில் இருந்தார் ஒரு ஆள், அவர் இன்னொரு இடத்துல வேலை பார்த்தார். அப்போ தற்காலிகமாக அது ஹோம் சர்ச்சு, இங்கே போவார், ரிட்டையர் ஆச்சு. அப்போ ரிட்டையர் ஆகும்போது இனி ஊருக்கு போயிடுவார். அவருக்கு வேறு ஊர். இந்த டிகே மாதிரி போனாங்களாம், நீங்கள் இங்கேயே இருங்க, ஏன்னா நல்ல காணிக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஃப்ரெண்டு சம்பளக்காரு, இங்கேயே உட்காருங்கன்னு சொன்னேன். அது என்ன ஐயா, இங்கே சர்ச்சு சின்ன சர்ச்சு தான், அது ரொம்ப கிராமம் உள்ள. அது சரி, எங்கே இருந்து என்ன அது ஒரே சர்ச்சு தானே, என்ன டிஃப்ரென்ஸ், என்ன செய்வீங்க? எங்கள் சர்ச்சில் இந்த ஹோம் சர்ச்சில் மெம்பராக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் பாட்டு பாடி அடக்கம் பண்ணுவோம். ஃப்ராடு பிசாசுக்கு சாமர்த்தியத்தை பற்றியும். நீ இங்கிலீஷ் பாடினா என்ன, தெலுங்கில் பாடினா என்ன, மலர்களையும் வச்சா என்ன, மாலை போட்டால் என்னடா, என்ன நடக்க போகுது? இனி இன்னொரு இது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்கிறேன், வர்றதை சொல்லிடுறேன். ஹோம் கோயிங் சர்வீஸ். என்ன சர்வீஸு? உங்களுக்கு தெரியாதாம்மா? நம்ம இன்டர்நேஷ்னலில் தெரிஞ்சு வைக்கணும்ல, ஏன்னா நாங்கள் எல்லா இடத்துலையும் நிற்கணும். ஹோம் கோயிங் சர்வீஸ். ஒரு ஆள் இறந்து அடக்கம் பண்ண அந்த பாக்ஸில் வச்சுருக்காங்கல்ல, இதை வந்து யூடியூப்பில் எடுத்து போடுறான், வெளியிலாண்டா எல்லாம் போடுறான். போடும்போது டைட் வச்சுருக்கான், வீட்டுக்கு போகிற ஹோம் கோயிங்னா அவருக்கு சொந்த வீட்டுக்கு போகிறாராம். ஹோம் கோயிங் சர்வீஸ் நடத்துகிறோம், அவருக்கு வீட்டுக்கு வழி அனுப்பி விட்றோம், பரலோகத்துக்கு வழி அனுப்பி விட்றோங்கிறதுக்கு வார்த்தை ஹோம் கோயிங் சர்வீஸ். ஒரு 3 நாள் பெட்டியை வச்சு அப்படியே நிறைய ஆளுகள் வந்து சாட்சி சொல்லி லைவ் 24/7 ஓடிக்கிட்டே இருக்குது. பெட்டிக்குள்ளே பார்த்தாச்சுன்னா ஒரு கோட்டன் டையும் போட்டு பெட்டிக்குள்ளே வச்சுருக்க எப்படியா? விவரத்தை பாருங்க, விவரத்தை பாருங்களா. நான் சொல்லி தான் ஆகணும்ல, நம்மளுக்கு வைக்கிறதே மண்ணில் தண்டா வைக்கிறோம்.
சரி, ஒரு மகிமையான அனுபவத்துக்கு போட்டு அதுக்கு அடையாளமாக ஒரு வெள்ளை போட்டாங்க. அந்த போடுறதுக்கு மண்ணில் வைக்கிற வழக்கு இந்த பயவுளுக்கு அந்த மனசு வரல. போட்டு வச்சுட்டு ஹோம் கோயிங் சர்வீஸு 3 நாள் கண்ணாடி பெட்டியில் வச்சு ஏசி போட்டு வச்சுருக்கான். அவர் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு பயங்கர சாட்சி லைவ் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் கேட்டேன், டேய் நீங்கள் இத்தனை பேர் சாட்சி சொன்னே இல்லையா? நான் ஒரு காரியம், நானும் அடக்காரதனை நடத்துகிறவன், பிரசங்கம் பண்ணுறவன், அதனால சொல்கிறேன். சொன்னேன், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் பிதா முன்பாகவும் அவருடைய பரிசுத்த தூதர் முன்பாகவும் யார் அறிக்கை பண்ணது? யார்? நான் அறிக்கை பண்ணேன். இல்லை, இந்த உலகம் முழுவதும் உங்களுக்கு இந்த பேனர் எல்லாம் வச்சாலும் ஆண்டவர் மட்டும் உனக்கு எதிராக சாட்சி சொன்னார்னு வச்சுக்க, சகல கந்தலாயிருமா? இந்த படம் நீ இப்படி உலகத்திலே ஏமாத்துா. அவன் பெரிய அரசியல்வாதியாக இருப்பான். நான் யாமரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அரசியல்வாதியாக இருப்பான், கள்ளவனாக இருப்பான், உள்ள ஊழலெல்லாம் பண்ணியிருப்பான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இங்கோடி காடு யாரு மாடு இருப்பேன் எனக்கு தெரியாத ஆளுவலா. இவனுக்கு தான் பெரியது. மற்ற நான் கேட்பேன், இல்லை ஏசுநாதரை அடக்கம் பண்ணுவாங்களோ இப்படி ஒரு ஆராதனை நடந்திருக்குமா? பவுலை கொண்டானுவேன் தலையை வெட்டி, யோவானை தலையை வெட்டி கொண்டானுவேன். சரியா சாவ படுத்து கட்டில் கிடந்து மூச்சு விட கூட அனுமதிச்சானுவன் இல்லை. இப்போ பேதுர தலைகள் அரைஞ்சாவலாம். அவங்களுக்கு இப்படி ஒரு ஆராதனை நடந்திருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ ஏசுநாதரையும் பவுலையும் பேதுரை மிஞ்சிட்டேன் இல்லையா? நம்ம எல்லாம் ஏன்டா இவ்வளோ ஓவராக போறிய? ஓரளவுக்கு வரவங்களுக்கு மரணம்னா என்ன, அதுக்காக வேண்டி நாங்கள் அது பிரசங்கம் பண்ணுவோம் இல்லையா? இப்போ சொந்தக்காரர் எல்லாம் வருவான், அன்னைக்கு தான் தொடப்படுவான். இப்போ கடந்த நாளில் புதன்கிழமையா என்னமோ தூத்துக்குடி மெய்ஞானபுரத்தில் ஒரு வீட்டில் நான் கிராம வழியத்துக்கு சுற்றிட்டு வர்றதுனால ஒரு வீட்டு கூட்டத்தில் வந்து நான் அடிக்கடி பரலோகத்தை நான் பிரசங்கம் பண்ணுவேன். அப்போது அங்கே அவங்க நடத்துகிறவங்க எல்லாம் செபக்கூட்டம் செப ஊழியம். நான் சொல்லி ஜெப ஊழியம்னு ஒரு ஊழியம் பைபிளில் கிடையாது, இது கள்ளத்தனம். சபா ஊழியம் இருக்குது, சபையில் ஜெபம் இருக்குது இல்லையா? சபையில் இல்லையா ஜெபம் இருக்குது? அப்போஸ்தலர் அஸ்திபாரத்தில் அப்போஸ்தலருடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்து உபதேசத்திலும் அன்பில் ஐக்கியத்தில் இருந்தார்கள், ஜெபம் பண்ணார்கள், அப்படி தான் இருக்குது. சபை இருக்குது, சபைக்குள்ளே ஜெபம் இருக்குது. இதுக்கு வெளியே ஜெப ஊழியம்னு ஒன்று எங்கே இருக்குது? கொண்டா எடு, பைபிளை எடு. கள்ளப்பையில் டேய், நான் உண்மையை சொல்லுகிறேன். எனக்கு இது ஆண்டவர் படிப்பிச்சதாக்கும் பார்த்துடுங்க. கத்தோலிக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாரதை அப்படி பேசுகிறேன். கத்தோலிக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு ஒரு கடவுள், தந்தையாம் கடவுளை மட்டும் ஆராதிக்கல திருப்தி கிடையாது. தந்தையாம் கடவுளுக்கு ஆராதிக்கணும், அப்புறம் மோனை ஆராதிக்கணும், தூயாவை ஆராதிக்கணும், அடுத்தது இயேசுநாதருக்கு அம்மையை ஆராதிக்கணும், அப்புறம் இயேசுநாதருக்கு அண்ணன் தம்பி மாதிரி ஆராதிக்கணும். இப்போ புரியுது இல்லையா? புனிதர்கள் ஏகப்பட்ட வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, திருப்தி இல்லை. சரி. அடுத்தது புரொட்டஸ்டாண்ட் பெந்தைக்கோஸ்தேக்காரன் வந்தாவ, அவிய சொல்லுவாவ, நான் வாரதை அப்படியே பேசுவேன். அவிய சொல்லுவது அம்மை ஆராதிக்கப்படாது, மோனை மட்டும்தான் ஆராதிக்கணும். ஓ அப்படியா? அது ஏன்? அவர் தான் உயிரோடு எழுந்தவர். ஓ உயிரோடு இருக்கார். அது ஏன்? அவர் தான் அற்புதங்களை செய்தவர். சரி, அதனால் அவர் ஆராய்ச்சி அற்புதம் நடக்கும். எனக்குள்ள ஆவியானவர் பேசுகிறது நல்லா கேளு. ஒரு சிலுவை நட்டுருக்குறாங்க, நம்ம எங்கே திருத்தணும்னு தெரிஞ்சுங்க. ஒரு சிலுவையை நட்டுருக்காங்க, அதை சுற்றி இருந்து பாட்டு பாடுறாங்க. இயேசு பாட்டு, இயேசுடைய சிலுவை பலி, இந்த சிலுவையில் தொங்குற மாதிரிலாம் வச்சுருக்காங்கல்ல பிம்பம், அது தட் மீன்ஸ் இட் ஆல், அது இமேஜ், அந்த விக்கிரகம், ஓகே எல்லாம் வச்சுருக்காங்கல்ல, பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இருந்து இப்படி பாடுது ஐயா? புதுமை நடக்கணும் பிரசங்கியாரு, ஏதோ புதுமை நடக்கணும். என்ன புதுமை? பேயா போகணும், நோய் தீரணும், கட்டறணும், இதெல்லாம் போனோம் இல்லையா? அப்போ போனோன்னா அதுக்காக வேண்டி அது எப்படி போகும்? அது இயேசுனார் ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கார், அந்த ரத்தத்தினாலே இதெல்லாம் எங்களுக்கு மாறி கிடைக்கும். அப்போ இயேசுவையும் சிலுவையும் ரத்தத்தையும் அதிகமாக விசுவாசிக்கிறவங்களும் தியானிக்கிறவங்களும் யார் தெரியுமா? கத்தோலிக்கிறாங்க. நம்ம அந்த பாடத்தை வச்சு அப்படியே முழங்கால் நெடு முழங்காலில் மணிக்கணக்காக நிற்பாங்க. ஓ அப்படியா? சரி, நடக்கட்டும். நான் தூத்துக்குடி அங்கங்கெல்லாம் சுற்றிக்கிட்டே வருவேனா, அங்கே தேவனுடைய வீடு யார்? எப்படி? தேவனுக்கு ஒரு வீடு, வானத்துக்கு வாசல். அது எந்த வாசல்? திறந்த வாசல், பூட்டின வாசல் இல்லை. ஓ, தேவனுக்கு வீடு கட்டியாச்சு, திறந்து போட்டிருக்கு. மற்ற அப்போ நமக்கு எல்லாம் பூட்டி கிடக்குன்னாகும், கள்ளத்தனம் தானே. அந்த வட்டாரத்தை சுற்றி எவ்வளவு சபை இருக்குது எங்களுக்கு தெரியுமே. அப்போ அங்கெல்லாம் பூட்டியாக கிடந்து இந்த ஆள் பிறக்குக்கு முன்னாலே எல்லாம் வந்து பூட்டி கிடந்த எல்லாம் திறந்தாக சபை உயிரிழத்தை உண்டாகியிருக்கா. இவர் வந்து தேவனுக்கு வீடு. ஓ அப்படி, வானத்துக்கு வாசல், அப்படி ஒரு வசனம் பைபிளில் இருக்கா? உங்களுக்கு தாரேன், இன்னைக்குள்ள போக்க நீங்கள் தெரிஞ்சிடுங்க. ஆளுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? இல்லை வானத்தின் வாசல்னு ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்லியிருக்கா இல்லையா? அப்படி தெய்வம் சொல்லலை. யாக்கோபு ஒரு இடத்துல கிடந்தான், சொப்பனம் கண்டான், வானத்திலேருந்து யாரும் அவர் ஓ இது வானத்தின் வாசல் இவன் சொல்லிக்கிட்டான். ஒரு கல்லை நட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நான் திருப்பி வரும்போது நான் காணிக்கை செலுத்துவேன்னு சொல்லிட்டு போனேன். இதுதான் அங்கே இருக்குது, இதுதான் எனக்கு வாசல். ஆண்டவர் ஒரு இடத்துலையும் சொல்லலை. பிறகு அது பெத்தேல்,
அப்புறம் பெத்தையில் கொண்டு கண்ணுக்குட்டி வச்சானுவேன், கதை நிறைய இருக்குது. அது போச்சு. அப்புறம் சீலோ அங்கே கொண்டு விக்கிரகத்தை வச்சானு, அதை பிச்சறிஞ்சாரு, போச்சு. அடுத்தது எருசலேமு, அங்கே கொண்டு விக்கிரகத்தை வச்சானு, அதை உடச்சறிஞ்சாச்சு. அப்புறம் சொல்லார், அது சொல்லார், நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும். எரேமியா 23:23 தேவன் அல்லவா அந்த சராசு நிரப்புறவன், எப்படிடா கோயில் கட்டுவா? அதான் ஏசா 66:1 இல்லையா? வான சிங்காசனம் கூப்பி, எங்களே எனக்கு வீடு கட்டுவா, நீ எங்கே வீடு கட்டுவான்னு கேட்டேன். அப்போ வீடுனா என்னன்னு கேட்டால் 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். எப்படி? நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறார். நீங்கள் அந்த ஆலயம். இப்போ ஆலயம் எங்கே இருக்குது? வீடு எங்கே இருக்குது? பிரிஞ்சுதான் நான் சொல்லுது. இதாக வீடு. அந்த கள்ளத்தனத்தை எனக்கு முன்னால் வரதை நான் சொல்கிறேன். இதுக்குள்ளே இப்படி இந்த ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஜனங்கள் எப்படி மோசடியாக ஏமாற்றப்படுறாங்கன்னு எனக்கு ஆண்டவர் சொல்கிறதுனால உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இதை சொல்லி இந்த ஜனங்களை நம்ம திருத்தணும். இது தேவனுடைய வீடு இல்லைன்னு ஜனங்கள்லாம் போகிறாங்க. இதுதான் தேவனுடைய வீடு. அடுத்த வீடு என்னன்னு கேட்டால், அது எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்கள், கிறிஸ்து மூலகள். இயேசு சொன்ன செஞ்சது, அப்போஸ்தலர் சொன்ன செஞ்சது அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தில் மாளிகையாய், வீடாய், ஆலயமாய், பரிசுத்த ஆவியினால் அவருடைய வாசஸ்தலமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய வீடுனா என்ன தெரியுமா? சபை. புரிஞ்சுதா? இது தேவனுடைய வீடு. இந்த அஸ்திவார அனுபவம் தான் அது தேவனுடைய வீடு. இவ்வளவு தான் இருக்குது, இதுக்கு மேலே இல்லை. இது ஜனங்களை திசை திருப்புற ஒரு தந்திரமான வார்த்தை. வானத்துக்கு வாசல், வீடு, அது திறந்த வாசல்லாம் போடுறாங்க. அப்போ இப்படி அப்போ அங்கே போனால் என்ன நடக்குன்னு கேட்டால், அற்புதங்கள் செய்கிறவர் நடுவில் இருக்கிறார். என்னத்துக்கு இப்படி இருந்து பாடுதிய? புதுமை நடக்கணும் பிரசங்க, யாரு கட்டறணும், பேய் போனோம், நோய் தீரணும். அப்போ அது கத்தோலிக்க குருசடி, இது பெந்தேகோஸ்தே குருசடி. இப்போ புரிஞ்சா அவங்களுக்கு? புரியலையா? இது பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள மண்ணுக்குரிய காரியத்துக்காக நீங்கள் இயேசு ஆராய்ச்சாலும் அதுக்கு பேர் குருசடி. இப்போ புரிஞ்சு இல்லையா? இப்போ நம்ம சபையெல்லாம் குருசடியாக மாறிட்டு வருது. 7ஆம் அதிகாரம் 21 மத்தேயுல சொல்லார், பரலோகத்தில் பிதாவின் சித்தம் செய்யாமல் இந்த மாதிரி குருசடி நடத்தினா நீ பரலோகத்துக்கு வரமாட்டான்னு சொல்லியிருக்கா. பேயா விரட்டுவா, பேயா போயிருக்கோம். அதெல்லாம் நல்லது. அற்புதம் நடக்குதுனாலேயோ நடத்துனாலேயோ பரலோகத்துக்கு போக முடியாது. அது இயேசு விசுவாசிக்கிறது. இனி தேவ சித்தம் செய்யாண்டாமா? இனி என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார், அவர்கிட்ட படித்தாண்டாமா? தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள்னு சொன்னாலும் தேடாண்டாமா? குருசடியாக நடத்துதியே. நான் பந்தேக சபையிலே திட்டி போடுவேன். இந்த எல்லையில் தான் இருந்தானா நீங்கள் குருசடி. அந்த குருசடி ஆவி இங்கே வந்துடும். ஒரு இடம் இருக்குது, அது ராஜாபுரம்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு அந்த தூதனா, அது என்னது மெக்கேலா, ஏதோ ஒரு தூதன் இல்லை, அதுதான் சிலையாக வச்சுருக்காங்க. அவங்க தூதர்லையும் வழிபடுறவங்க. அங்கே பைத்தியம் பிடிச்சது அதெல்லாம் கொண்டு அங்கே சுற்றுறாங்க. நான் நேரடியாக தொண்டு பிரதி கொடுக்க அங்கெல்லாம் அப்போது அந்த இடத்த வச்சுருக்கான். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெந்தேகோஸ்தே சபை வந்திருக்கு, கொஞ்சம் நல்ல சபை. அந்த சபையில் என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. சரி, அவர் நான் ஸ்ரீலங்கா போகிறேன் பாஸ்டர், நீங்கள் தான் ஃபுல்லாக நடத்தணும், நடத்தி பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் அங்கே போயிடும். அப்போ அங்கே போனால் ஆவியானவர் ஒரு காரியத்தை பேசுகிறார். நல்லா கவனிக்கணும், நுட்பமான விஷயம், மற்றவங்க சொல்ல மாட்டான். ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசினார். அந்த 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 தேவதூதனை ஆராதிக்கிறாங்களே, அது கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது, பக்கம் தான், நான் வால்கபடிஸ் நடக்க தூரம் தான். அந்த ஆவி இங்கே கிரியை செய்யுதுன்னு சொல்கிறார். புரியுதா? அந்த ஆவி பெந்தேகோஸ்தே சபையில் கிரியை செய்யுது. அது எப்படி கிரியை செய்யுதுன்னு கேட்டால், அவங்க இது கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயம், எனக்கு ஆண்டவர் போட்டது நான் உங்களுக்கு சொல்லணும். அவங்க சிலை வணங்குறாங்க, சிலை வணக்கம் செய்கிறாங்கல்ல, இது மாதிரி இங்கே அதுக்கு ஒப்பான ஒரு காரியம் நடக்குது. அது என்னதுன்னு கேட்டால், மேலே வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டான எந்த சொரூபத்தையும் எந்த காரியத்தையும் கற்பனை பண்ணாது. சரிதானே? உண்டாக்கவும் செய்யாத, கற்பனையும் பண்ணாது, பட்டம் வரையாது. கத்தோலிக்க மொழிப்பொருளில் ஓவியத்தையாவது வரையப்படாதுன்னு இருக்குங்க. இதுதான் அவர் சொல்லி கொடுத்த ஒரு அடிப்படை. இதை குறித்து இயேசு சொல்லும்போது யோவான் 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ரூபம் கற்பிக்கப்படாது. அந்த இஸ்ரவேலர்களுடைய அந்த இறை தொழுகை தான் நீங்களும் பின்பற்றணும் அப்படின்னு சமாரிய ஸ்திரீக்கு சொல்லி கொடுக்குறாரு. பிதாவை தொழுதுகளும் வாழ வருகிறது, இந்த ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அவங்க தேவனை நான் மலையில் தொழுறதா இஸ்லாமில் தொழுறான்னு அவன் விவாதம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இஸ்ரவேலர்கள் எந்த வடிவம் ரூபம் இல்லாத ஒரு தேவனை தொழுது கொள்ள நான் சொன்னனோ, தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த தேவனை தான் நீங்கள் தொழுகை செய்யணும். அதைத்தான் யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார்.
அந்த நாட்கள் வரும், கர்த்தருடைய நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிறோம் ரட்சிக்கப்படுவார்கள். அது அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம். மாம்சம் வலி ஆவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், குமாரன் மேல் குமாரத்து மேலே ஊற்றுவேன், தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அந்த வசனம் இருக்குல்ல, இதில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வாங்க. எந்த கர்த்தருடைய நாமம்னா யோவேல் ஆராதித்த கர்த்தருடைய நாமம். அது யெகோவான்னு சொல்கிறாங்க, யெகோவா சாட்சிக்கிறான் அப்படி சொல்கிறான், அதை விட்டுடுவோம், அது வேறு விஷயம். ஸோ ஆவியாக இருக்கிற தேவனை தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருதுன்னு தான் இயேசுவும் அப்போஸ்தலன் சொன்னாங்க. இப்போ என்ன நடக்குன்னா, இவங்க இயேசுதான் என்று இவங்கள் முக்கியப்படுத்தும் போது அந்த பிசாசு சொல்கிறானா இது ஈஸி இல்லை, கஷ்டம். பிசாசு சொல்கிறானா இப்படி தானே எழுதி கொடுத்துருக்கு, ஆவியான தேவனை தானே தொழுகை செய்யணும்னு சொல்லியிருக்கு. இயேசு தேவகுமாரன் அவர் மாம்சத்தில் வந்தார், மரியாள் மகனாக இருந்தார் என்கிறது தான் உண்மை. அதுக்கு முன்னே அவர் கர்த்தருடைய தூதனானவராக இருந்தார். அதுக்கு பிறகு அங்கே வலது, அது வேறு விஷயம். இவங்க இதையே முக்கியப்படுத்துகிறாங்க. எதுக்கு முக்கியப்படுத்துகிறாங்கன்னா அவர் நாமத்தில் அற்புதங்கள் அடைகிறதுக்கு தான் முக்கியப்படுத்துகிறாங்க. இப்போ புரியுதா? அவங்களும் அற்புதங்களுக்காக வேண்டி தான் இது வச்சுருக்காங்க. இவங்களும் அற்புதங்கள், ஏன்னா இயேசு ஆராய்ச்சா அற்புதம் நடக்கும்னு இவங்க நம்புகிறாங்க. அப்போ அதே விக்கிரக ஆராதனை தான் இவங்க செய்கிறாங்க. இது ரொம்ப ஆழமாக இருக்குது. நான் சொல்லிட்டேன், இப்படி நீங்கள் போகாதங்க. நீங்கள் இயேசுக்கு சீசராக மாறணும். என்னது புரியுதா நான் சொல்கிறது? புறப்பட்டு போய் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுன்னு சொல்லியிருக்குல்ல, அவருடைய வசனத்தில் நடக்கணும். அவர் மாதிரியில் நடக்காமல், அல்லனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் இந்த இயேசு தொழுகைக்கு கொடுத்தா விக்கிரக ஆராதனை ஆயிரம். பிசாசு குற்றம் சாட்டுறானோ, எனக்கு இங்கே உரிமை இருக்கிறேன்னு சொல்கிறான். தேவனுக்கு இடையில குற்றம் சாட்டுறானோ. அவங்களே தானே செய்கிறாங்க. ஏன் நான் இங்கே வரப்படாது, நான் ஏன் இங்கே இருக்கப்படாதுன்னு கேட்குறான். அவருக்கு ஒன்றும் செய்ய முடியலை. யோபு குறித்து குற்றம் சாட்டினான்ல, கர்த்தர் சாட்சி கொடுத்தாலும் குற்றம் சாட்டுறான். யோசுவா ஆசாரியன் அவனை குறித்து குற்றம் சாட்டுறான்ல, அழுக்க வஸ்திரம் தரித்தான். இது மாதிரி அவன் குற்றம் சாட்டுறான். அவன் குற்றம் சாட்டி ஒரு கட்டத்தில் ஆண்டவருக்கு வழி இல்லை. ஆமாம், பல தடவை சொன்னேன், இது தேவையில்லை, இது இப்படி இல்லை, தேவ சித்தம் செய்யுங்க, என் உபதேசத்தில் நடங்க, என் சீசர் ஆகுங்க, என் மாதிரியில் நடவுன்னு கேட்கலன்னா அவர் விட்டு கொடுத்துறாரு. இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நான் வர சொல்லணும். அது 2 தெசலோனிக்கரில் அந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் தந்தார். அதாவது அவர்கள் சத்தியத்தை அங்கீகரியாமல் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இப்போ புரியுதா? ரொம்ப ஹாட்டான விஷயம் பேசுகிறேன், இது லோக்கல் பீப்புள்கிட்ட பேச முடியும். அவர்கள் சத்தியத்தை விரும்பலை, இதுதான் உண்மைன்னு அவங்களுக்கு ஒரு காலம் தெரியாமல் இருந்த, ஒரு காலம் தெரியலை. அதுக்கு பிறகு இல்லை இப்படி இல்லை, அது இப்படித்தான்னு தெரிய வந்தபோது அவங்க திருப்பியும் பொய்யில் போகிறதுனால சாத்தான் உரிமை கோர்றான். அவர்களுக்கு நான் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு, அங்கே இன்னொரு விஷயம் அதில் இருக்குது பாருங்கள். அந்த சாத்தானுடைய அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை, சாத்தானுடைய செயலின்படி சகலவித வஞ்சகம் இருக்கும். அந்த அற்புதத்துக்கு தொடர்ச்சியை சொன்னார் பாருங்கள். நீங்கள் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7 அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவர், அது இன்னும் இருக்குது, அதை சரியாக மொழிபெயர்த்தா தடை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நடுவில் இருந்து நீக்கப்படுவரை அது வராது. அப்புறம் நீக்கப்பட்ட போது அவன் வெளிப்படுவான். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை 9 சாத்தானுடைய செயலின்படி வல்லமை, அடையாளம், பொய்யான அற்புதம், கெட்டு போகிறவர்களே அநீதியினால் உண்டாகும் வஞ்சகம், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தை அன்புடனே அங்கீகரியாதபடினாலே அப்படி நடக்கும். சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படி பொய்யை விசுவாசிக்கும்படி கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார். ஹல்லேலூயா. சரியா? அன்புக்குரியவர்களே, நீங்கள் கவனிங்க, இந்த வாசனத்தை ஆண்டவர் தந்தார். நான் அதிர்ந்து போனேன். முன்னால் உட்காந்துருக்கிறேன், தெய்வமே என்ன செய்கிறது? இப்போ எனக்கு ஆண்டவர் பேசினா அந்த பக்கம் போக முடியாது. அப்போ இயேசுவின் வசனத்தில் நடக்கணும், இயேசுவின் மாதிரியில் நடக்கணும், அப்போஸ்தலருடைய வசனத்தில் நடக்கணும், அவருடைய மாதிரியில் நடக்கணும். அதில் நடக்காமல் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இயேசு ஆராதித்து அற்புதம் நடக்கணுங்கிற நோக்கத்தில் அப்படியெல்லாம் இப்போ போகிறீங்க. அது விக்கிரக ஆராதனைன்னு ஆண்டவர் சொல்கிறார். சாத்தான் உரிமை கோர்றான், வேறு வழி இல்லையா, அதனால் விட்டுருவார். அங்கே பொய்யான அற்புதம் நடக்குமா. அடுத்த வார்த்தை, இப்போ இந்த ஆழத்தில் போகிறோம். அதாவது சில இடங்களில் ஆண்டவருடைய நாமத்தெல்லாம் ரொம்ப பயன்படுத்தி மகிமைப்படுத்தினாங்க, அற்புதம்லாம் நடந்து குட்டி கட்டி பறந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க உடஞ்சி சிதறினாங்க, செயலிழந்து போனாங்க, அல்லது பல விரும்பத்தகாத சம்பவம்லாம் உள்ளே வந்தது. இதை நாங்கள் அனுபவத்தில் பார்த்தோம். இது எப்படி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை தானே சொன்னாங்க, உம்முடைய நாமத்தில் தானே செயல்பட்டாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி சம்பவிச்ச ஆண்டவரே அப்படின்னு போகும்போது ஆண்டவர் இந்த காரியத்தை தொடர்பு படுத்தினார். இயேசுவேசுன்னு சொல்லுவாங்க, சித்தம் செய்ய மாட்டாங்க. இப்போ புரியுதா நான் சொல்கிறது? வருஷம் எனக்கு கனியே நீ பார்க்க முடியாதுன்னு சொன்னார். ரொம்ப ஆழமாக வருது. முன்னால் ஒன்று சொல்கிறேன், இந்த பரிசுத்த ஆவியை குறித்து நம்ம வாசிக்கிறோம்.
பரிசுத்த ஆவினா என்ன தெரியுமா? யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார். யார் ஆவியாக இருக்கிறா? தேவன் ஆவியாக இருக்கு. இந்த தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணால் என்ன நடக்கணும் தெரியுமா? ஒன்று, ஆவியின் கனின்னு 9 கனி சொல்லியிருக்குல்லங்கம்மா, அந்த குணம் இதில் 9 இருக்குது. முதல் கனி அன்பு தானே. பரிசுத்த ஆவிக்கு முதல் கனி என்னது? சந்தேகம் இல்லைல்ல உங்களுக்கு? சந்தேகம் வராது. அது ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதா தெளிக்கப்பட்டிருக்கிறதா? மழை விழுந்துட்டு இருக்கு, தெளிக்கிறது. ஊத்துறதுன்னா அருவியில் பாயியது மாதிரி. இப்போ புரியுதா? எப்போ? பரிசுத்த ஆவி வரும்போது. இல்லை, நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவி கூட்டம் தானே, ஆவி கூட்டம் தானே. மற்றவங்கள விட்டுடுவோம், பாவி இல்லை, அவிஸ்வாசி. இப்போ நமக்குள்ளே இருக்க நிலைமையை பார்ப்போமே. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன சொல்கிறீங்க? அன்பு இருக்கா? சொல்ல முடியுமா? நமக்கு உறுதியாக எங்கள்கிட்ட அன்பு கூடுதல் கௌரவம் இருக்கையா எங்களுக்குள்ள? ஆனால் அன்பு இருக்கு. சண்டை ஒன்று, அடி ஒன்று, சண்டை ஒன்றும் பிடிக்க மாட்டோம், வழக்கெல்லாம் நடத்த மாட்டோம். ஒரு புத்தி சொல்லுவோம், சொல்லிட்டு ஒருத்தர் ஜெபம் பண்ணும். அப்படி தானங்க இருந்திருக்கணும். ஆவியின் கனி இல்லை, ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம மாவட்டத்தில் ஒரு பெரிய ஸ்தாபனம், அது உலக ரீதியில் பெரிய ஸ்தாபனம். இங்கே இருக்கிற வந்து 2ஆக பிரிஞ்சு கேஸ் வழக்கு நடத்துகிறாங்க. நான் 2 பக்கத்துக்கும் பிரசங்கத்துக்கு போகிறேன், ஊழியர் கூட்டங்களையும் பேசுகிறேன். அப்போ நாங்கள் இப்போ எப்பா உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவிங்கிறது உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் இருக்குது. ஏன்? கையை திருக்குறோம், முறுக்குறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறான். இது பிசாசும் பேசும். எங்களுக்கு காஞ்சரக்கோடு சாது எனக்கு அந்த ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணி விட்டான்னு முதல் சொன்ன வார்த்தை, டேய் பிசாசம் அந்நிய பாஷை பேசும் பார்த்துக்க, கொள்ளாமா? அவர்கிட்ட என்ன பேச முடியுமா? அப்படியா ஐயா? கேட்டுக்கிட்டோம். மண்டைக்குள்ளே குழப்பம். இப்போ பிசாசு அந்நிய பாஷை பேசுனா, விசுவாசி பேயில பேச, ஆனால் பரிசுத்த அந்நிய பரிசுராக பேசுறான்னு எனக்கு எப்படி தெரியும்? இவர் குண்டாத அவர் நிசாரமாக பேசிக்கிட்டு ஜெபிச்சுட்டு விட்டுட்டார். நான் கன்னியாகுமரி பக்கம் ஒரு இடத்துல ஒரு வீட்டு கூட்டத்துக்கு என்ன பிரசங்கம் பண்ண கூட்டிகிட்டு போயிருந்தாவ. நான் அங்கே பார்த்தா அந்த பொம்பளை அந்நிய பாஷையில் வீட்டில் பூட்டிக்கிட்டு தான் அடிச்சிருவாங்க, துள்ளி குதிச்சு அந்நிய பாஷை பேசுகிறாங்க. பேசி ஆராதனை நடக்குதுங்க. ஆராதனை நடக்கும்போது நான் யோசிக்கேன், விசேஷம் பிரசங்கம் பண்ண வேறுங்க கத்தோலிக்க ஏரியான்னு கூட்டிகிட்டு வந்தா, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கால அந்நிய பாஷை பேசி துள்ளி குதிச்சுட்டு இருக்கு. இப்போ இங்கே நான் என்னத்தை பிரசங்கம் பண்ணது அப்படின்னு இப்படி பார்த்துட்டே இருக்கேன். ஆவி வந்திருக்கு போல இருக்கேன். 6:33 மத்தேயு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும். அப்போ தேவனுடைய ராஜ்யம், அந்த வார்த்தை என்ன? தேவனுடைய ராஜ்யம், சரிதானே? தேவனுடைய ராஜ்யம்னா தேவ சித்தம் செய்கிறது தேவனுடைய ராஜ்யம், சரிதானே? தேவ ஆவினால் நடத்தப்படுறது தேவனுடைய ராஜ்யம், சரிதானே? தேவ ஆலயமாக இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம், சரிதானே? அடுத்தது பரலோகத்துக்கு போனால் தேவராஜ்யம், சரிதானே? இதுக்கு இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு கூப்பிடுறதுனால அப்போ ஆளுவையெல்லாம் இதுக்குள்ளே இல்லையோ, வேறு வழியே இருக்கா அவ்வளோ? அப்படி இல்லை, அர்த்தம் ஆகுது. ஆமாம், அது என்னதுன்னு கேட்டால், உலகத்தின் அதிபதியினுடைய ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவியின் ராஜ்யம். எபேசியர் 2:2, சரியா? இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய ராஜ்யம் உலகம் முழுசும் என்கிட்ட தான் இருக்குன்னு பிசாசு. இதையும் கம்பேர் பண்ணி நம்ம இதுக்கு வெளியே இருக்கிறோம். அந்த நிலையிலேருந்து நாம் இந்த நிலைமைக்கு என்ன செய்யணும்? வரணும்னு ஆண்டவர் கூப்பிடுறாருன்னு சொன்னீங்க, சரிதானுங்களா? இப்படி தானே பிரசவம் பண்ணோம். இப்படி நம்ம தெரியாமல் இருக்கிறோம், அதிலிருந்து நம்ம கூப்பிடுகிறார், இதுக்கு வெளியே வரணும்னு நான் சொன்னேன். நான் இப்படி 2 நிமிஷம் தான் பிரசவம் பண்ணியிருப்பேன், பிரசவம் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த அந்நிய பாஷை பேசி பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சுல்ல, அந்த பொம்பளை அங்கே இந்த கையை மறைக்கிட்டாய், நான் யாருன்னு தெரியுமாடா? கொள்ளாம கதை. நான் இப்படி சொன்னேன், நீ யாருன்னு தெரியும், எனக்கு விருப்பம் இல்லை, ஓடி போயிருந்தேன். வேறு பிரசங்க மாதிரி நான் என்ன சொல்லுவா தெரியுமா? நீ எங்கேருந்து வந்திருக்கிறாய், எங்கோடி வந்தா, எப்படி வந்தான்னு கொஞ்சம் நேரம் பேக்கிட்டா கதை கேட்பா. எனக்கு அது இஷ்டம் கிடையாது. அவன் பொய்யனை பொய்க்கிப்பதா, அவனுக்கு பேசுக மேடை போட்டு கொடுக்குது. கள்ளப்பேலிட்டு நம்ம என்ன பேச போகிறோம்? அவன் பொய்யும் சொல்லலாம், உண்மையும் கலந்து நம்ம முட்டாளாக்கி போடுவாங்கல்ல. ஓடி போயிரு, என்னோட யாரையும் நான் விரும்பலை. என்னை அதை தரையில் விழுந்து சர்ப்பம் மாதிரி நெளியுது. கடைசியில் வாமிட் பண்ணி ஓடி போயிடுச்சு. இல்லை அப்போ தான் அந்த மனுஷன் 2000க்கு முன்னாலே அந்த காலமே சொல்லிட்டு போயிட்டார், பேய அந்நிய பாஷை பேசணும். அன்னைக்கு நம்ப முடியலை. அப்போ அர்த்தம் என்னது? உனக்க ஊழிய காலத்தில் அந்நிய பாஷை பேசுகிற பேய்களை வந்து ஆடிக்கிட்டு இருக்க, நல்லா பார்த்துக்கான். இப்போ புரிஞ்சா அவங்களுக்கு? இப்போ புரிஞ்சா? அப்போ நான் சொன்னேன், பேய அந்நிய பாஷை பேசும், அதை பற்றி பேசலை. இந்த ஆவியின் கனின்னு சொல்லுதில்ல, அந்நிய பாஷைன்னு சொல்லுது கிடையாது, பார்த்துடுங்க. இருக்கா? நீங்கள் வாசி பாருங்கள். அந்நிய பாஷைக்கு எதிராக பேசலை. நான் உங்களை விட அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறவன், அது வேறு. அது வந்து 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வரங்கள் பட்டியலில் அந்நிய பாஷையில் சொல்லியிருக்கு. அந்நிய பாஷை பாஷை பேசுகிறது, வியாக்கியானம் சொல்கிறது, எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறார்களா இல்லையா? அது ஒரு பக்கம். பேசுங்கள், தடை பண்ணாதீர்கள், ரகசியம் பேச, அது ஒரு பக்கம். இயேசுநாதருக்குள்ளே ஆவி அளவில்லாமல் இருந்தப்போ அந்நிய பாஷை பேசலை, யோவான் பேசலை. அதனால் கண்டிப்பாக அந்நிய பாஷை பேசி தான் ஆகணும்னு சொல்லப்படாது. அந்நிய பாஷைக்கு
விரும்புங்கள், தான் பேசுங்க. ஆவியில் அந்நிய பாஷைகள் பேச நாடுங்கள்னா விரும்புங்கன்னு அர்த்தம். தராட்டாதுன்னு நாடணும்ல. அப்போ சிலருக்கு கொடுக்காம இருந்திருக்கு. ஆவி இருந்தது, அந்நிய பாஷை கொடுக்கல, அதையும் தார ஆண்டவரே நீங்கள் கேட்கலாம். அதனால தான் அந்த வார்த்தை அப்படி வரும். அதனால் அந்நிய பாஷைக்கு எதிராக பேசலை, ஆனால் ஆவியின் கனி கண்டிப்பாக வந்தாகணும். அந்நிய பாஷை கண்டிப்பாக வரணும்னு இல்லை, ஆவியின் கனி வந்தாகணும் இல்லையா? இப்போ மற்றவங்கள விட்டுருவோமே, நம்ம கேந்திரத்தை பார்ப்போமே, நமக்கு ஆவியின் கனியுடைய லட்சணத்தை. அவனுக்கிட்ட இருக்க அன்பு நம்மகிட்ட இல்லை. இன்னைக்கு ஒரு அவிசுவாசிகிட்டையும் பிரஜாதியான்ட்டே இருக்கக்கூடிய மனுஷ அன்பு இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள்ட்ட இல்லைன்னா, ஒன்றும் இல்லை, ஆவி இல்லை, இல்லைன்னா வேறு ஆவி வேஷம் போட்டுக்கிட்டே உள்ளே உட்காந்துருக்கு. இதானே உண்மை. வேறு ஆவி அவன் நல்ல பிரசங்கம் எல்லாம் பண்ணிடுவான். ஏசுனாருடைய பிரசங்கம் பண்ணான் தெரியுமா அவங்களுக்கு? இங்கிருந்து தாளா குதியும் என்று எழுதியிருக்கிறது. எப்படி எழுதியிருக்கான்? கல்லில் இடராதபடி வழியில் ஏந்திட்டு போவான்னு தான் எழுதியிருக்கு. குதிக்க எழுதியிருக்காங்க. வேதப்புரட்டன் பைபிளை எடுத்து அழகாக கொண்டு வந்து அந்த வசனத்துக்கு ஒரு வாழை எடுத்து திருப்பி வேற எங்கேயோ கொண்டு போயிடுவான். தொடங்கியது ஒரு இடத்துல, முடிச்சது வேறு இடத்துல. சாமர்த்தியமாக நம்ம பிறகு வருகிறது கை வந்த கையில் நம்ம எவ்வளோ பார்க்க போகிறோம் இல்லையா? இல்லையா? நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அட கள்ளா பையில வசனத்தை எடுத்து இப்படி திருப்பி அங்கே கொண்டு போயிட்டா. சில இடத்துலலாம் நான் 2வது பிரசங்கம் பண்ண வேண்டிய ஆகும். சொல்லுவேன், யாராவது வந்து அவரில் முதல்ல கொடுங்க 2வது பேச. அப்புறம் நான் அதுக்கு வசனத்துக்கு முழுசு வளர்க்குறேன். ஏன்னா வசனம் எல்லாம் சொல்லணும் இல்லையா? வரிசையாட்டு ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு சாதகமான எல்லா வசனம் இயேசு சொன்னது அப்போ எல்லாம் சொல்லணும். சொல்லி தான் சரி சொல்ல வந்த விஷயம், இந்த பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கான்னு அறிய வேண்டியிருக்கு. இதெல்லாம் இல்லாமல் போகிறதுனாலேயே நம்ம பலன் குன்றி போகிறோம். சரிதானே? வேறு ஒன்றும் இல்லாட்டாலும் இது இருந்திருக்கணும் இல்லையா? இது ஆண்டவர் தரது தானே, தேவனுடைய அங்கீகாரம். அன்னைக்குள்ளையாள்கிட்ட காசு கிடையாது, வெள்ளி முன்ன இடத்துல இல்லை, சாதையாக பைசா இல்லாமல் வண்டியில் இறக்கிட்டு டிக்கெட் எடுக்க முடியாமல் இறக்கி விட்ட கதையெல்லாம் நமக்கு தெரியுமே. அவங்கள்ட்ட தேவ கிருபை இருந்ததுனால தானே ஊழியங்களை ஸ்தாபிக்க முடிஞ்சது. இல்லையா? இன்றைக்கி நம்மகிட்ட ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம். அப்போ இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இப்படி நிறைய வழிமறைச்சான். அது பல ரேசு நாமத்திலே வந்துடுது. அதான் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, அநேகர் என்னுடைய நாமத்தை பயன்படுத்திக்கிட்டு வருவாங்க. இல்லை நிறைய. இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இயேசுநாதர் மேலேருந்து வந்து இறங்குற மாதிரி ஏஐ டெக்னாலஜியில் வீடியோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உருவாக்கி அனுப்பியிருக்காங்க. எனக்கு வந்தது, நான் அனுப்பி கொடுத்தேன். பாருங்கள் பாஸ்டர், இயேசுநாதர் வந்தது அப்படியே தத்ரூபமாக மேலேருந்து இறங்கி வர மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பியாச்சு. நடந்தாச்சுல்ல? இயேசுநாதர் சொன்ன வசனம், அதுவும் வனாந்திரத்தில் வந்திருக்கிறாருன்னா நம்பாத, இங்கே வந்து நம்பாத, இவனு இப்படிலாம் சொல்லுவோம். அதான் நாங்கள் வீடியோ பிடித்தோம், எங்கள் வீட்டில் வந்து இறங்கினாருன்னு சொல்ல போகிறா. இதை எனக்கு உடனே டக்குன்னு விட்டார். நான் சொன்ன பற்றியா அன்னைக்கு இந்த அதுக்குள்ளே இப்படி தான் இன்றைக்கி உலகம் நடந்துகிட்டு இருந்தா, நம்ம மக்கள் எல்லாம் இதுக்கு பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுதான் பிரச்சனை நமக்கு, புரியுதா? ஜனங்களெல்லாம் இப்படி நாங்கள் அங்கே பிரசங்கம் கேட்கும், இங்கே பிரசங்கம் கேட்கும், ஆறுதலாக இருக்குது, தேறுதலாக இருக்குது. நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆறுதல் பிரசங்கத்தினுடைய ஒரு இடத்துல ஒரு அம்மா இறந்து போச்சு. அடக்கம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. 2 நாள் கழிச்சு அந்த பக்கத்தில் ரோட்டோரமாக நின்று நாங்கள் 2 சகோதரர்கள் பேசிகிட்டு இருந்தோன்னு, நான் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். பய சாவறது வர நீ தேவைப்பில்லைன்னு அதையும் இதையும் சொல்லி இப்படியே வச்சுருவானுவேன். கொஞ்சம் அவங்கள தடத்தில் போகிறதுக்கு தட்டி நடத்தினா அவங்க கொஞ்சம் பயந்து என்ன பண்ணுவாங்க? ஜபம் பண்ணுவாங்கல்ல, செய்வாங்கல்ல, மனம் திரும்பி இருப்பாங்கல்ல. மனம் திரும்ப விடாமல் செஞ்சுட்டான். சரியா? பரலோகத்தை தேட விடாமல் செஞ்சுட்டான். அவனுக்கு நிறைய பணம் தந்திருக்காருல, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறான்னு சொல்லிட்டான். ஸோ இப்படி சொல்கிறாங்க. நான் பேசிகிட்டு இருந்தேன். அதில் இருந்து ஒரு சகோதரர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லு சரிதான் பாஸ்டர், இங்கே ஒரு ஆள் இறந்து போச்சு, நான் அடக்க நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். அந்த அம்மா எல்லா ஊழியக்காரர்களையும் நல்ல கனம் பண்ணும், காணிக்கெல்லாம் கொடுக்கும் பல ஊழியங்களுக்கு. அப்போ இவங்க அபவுட் நியர் 60 நினைக்கிறேன். ஸோ வியாதிப்பட்டு இருக்கிறாங்க. எல்லா பாஸ்டர்மாரும் ஜோம் பண்ண வந்தாங்க. ஜோம் பண்ண வந்தவங்க எல்லாம் கர்த்தர் ஒன்று எழுப்ப போகிறார், ஒன்று அப்படி செய்ய போகிறார், இப்படி செய்ய, எல்லாரும் பாசிட்டிவாக தான் சொன்னோம். சரியா? உனக்கு தீர்க்க ஆயுஸ்லாம் சொல்லிட்டு போயிட்டானே. அந்த அம்மா செத்து போச்சு. சரியா? இப்போ அந்த பிள்ளை எல்லாம் ஒப்பாரி வைக்கிது. அம்மா ஊழியக்காரில் எல்லாம் நேசிப்பாங்களே, காணிக்கெல்லாம் கொடுப்பாங்களே, காணிக்கெல்லாம் வாங்கிட்டு ஒரு பாஸ்டராகுது இல்லை, அந்த அம்மாவுக்கு நிலைமை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்மா, காரியங்களை கவனிங்க. இல்லை அந்த ஏசாயா சொன்னான்ல, இசைக்கியாட்ட உங்கள் வீட்டு காரியத்தை ஒழுக்கப்படுதுன்னு சொன்னான்ல, அது மாதிரி ஒரு பாஸ்டர் கூட சொல்லாமல் போயிட்டா. அவளை இந்த சொத்தெல்லாம் கிடக்குது, உயிலாவது அம்மா இருக்க வேலை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் அடி வச்சோன்னா புரியலையா? அவங்க இருக்க வேலை பண்ணிட்டா ஏதாவது சொல்லி நீங்கள் பண்ணுங்கன்னா பிரச்சனை தீர்வான்னு பார்த்தா சொல்லலாம். புரியுதா நான் சொல்கிறது? இப்படி சொல்லி கொண்டு போடுறானுவன். இதுதான் நடக்குது, ஏமாந்துடாத. சரி, இதுக்கு பின்னால் தான் ஜனங்கள் போயிட்டுருக்காங்க. அதனால நம்ம கொஞ்சம் இதுக்கு இடுக்கமான வாசலாக கணிச்சுன்னா, இடுக்கமான வாசலாக பிரசங்காரு, அது நீங்கள் மட்டும் தானே பேசுதியா இடுக்கமான வாசல்னு? மிச்சம் எல்லோரும் திறந்து கிடக்கு, விசாலமாக இருக்குது, வழியை விசாலமாக்குவார், எல்லை பெரிதாக்குவார், இல்லை பேச. ஜனங்களுக்கு இதுதான் ஒரு முதல் பிரச்சனைன்னு எனக்கு ஆண்டவர் சொல்கிறார். இதனால தான் அல்லாமல் இங்கே வந்திருப்பாங்க. என்ன பேசுவார்னு கேட்டால், இப்போ கள்ளம்மாரி நிறைய விதைக்கிறான்ல, அதனால் ஜனங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போயிருக்கு நேரம் நமக்கு செல்ஃபோனை எடுத்துட்டா இது கலராக பிரசங்கம் வந்துட போகுது. என்ன சொல்கிறீங்க? இப்படி வந்துடுது. இப்போது
இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற செய்தி என்னன்னா, எப்பா இதெல்லாம் உங்களை சுற்றி நடந்தாலும் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் யாருக்கு? இயேசுவுக்கும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கும் மகிமையின் ராஜ்யத்துக்குரிய சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு. நான் சொல்கிற புரியுதா? நீங்கள் எந்த சாட்சிகளை பார்க்காம அந்த சாட்சிகளை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கவனிங்க, நித்திய ஜீவனுக்காய் ஓடி முடித்தாங்கல்ல, அதனால தான் பிலிப்பியர் 3:17 படித்தா, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களை வழிகாட்டுகிறவர்களாய் மாதிரியாய் நோக்குங்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேக தரம் உங்களுக்கு சொன்னேன், கண்ணீரோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய தேவன் வயிறு, அவர்கள் பூமிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், அவருடைய மகிமை வெட்கமாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கல. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள விட்டுடு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது, அங்கேருந்து இயேசு வர காத்திருக்கிறோம். அப்படி ஓடுறவங்கள மாதிரியாக நோக்குங்க. இப்போ புரிஞ்சிட்டிங்களா? விஷயம் புரிஞ்சா? முதலாவது இயேசுவை மாதிரியாய் நம்முடைய பிரதான அப்போஸ்தலர் இயேசுவை கவனித்து பாருங்கள். யார் கவனித்து பார்க்கணும்? நீங்கள் எந்த ஸ்தாபனத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம இயேசுவை தான் கவனிக்கணும். இது ரொம்ப மனசில் வைங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேத பின்னவர் சாயல் அடைவேன், பின்னவர் சாயல் அடைவேன். தேவசா ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் ஹல்லேலூயா. சரி, அப்போ நம்ம எதுக்கு அழைச்சிருக்காரு? தேவராஜ்யத்துக்கு, இயேசுவின் சாயல் அடைகிறதுக்கு. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த சாயல் அடையணும்னா ஒன் அண்ட் தி ஒன்லி வே உண்டு, அவரை நோக்கி தான் ஓடணும். ஹல்லேலூயா. இப்போ தான் விஷயத்துக்கு வர்றோம். மற்றவனெல்லாம் ஏசுநாதரை வச்சு அற்புதம் செய்கிற ஜப ஊழியங்களை உண்டாக்கிட்டான். அது இல்லைன்னு சொல்லிட்டேன். ஜபம் இருக்குது, சபையில் இருக்குது, அப்போஸ்தலர் அஸ்திபாரம் ஜபம், அது வேண்டாம் சொல்லு. இதை கட் பண்ணி தனியாக எடுத்தாங்க. இவங்க தான் கர்த்தாவின்னு அற்புதம் செஞ்சு உங்களை எனக்கு தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்கிற கூட்டம். இந்த கூட்டங்களை பார்க்காதுங்க. நமக்கு வேறு சாட்சி இருக்குங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம்னு வேறு இருக்குது. அவங்கள தான் கவனிக்கணும். அவங்கள இயேசுவை கவனிக்கணும். இயேசு கொப்பாய் சிலர் நடந்தாங்க, சிலர் சாட்சி இருப்பாங்க. அவங்கள கவனித்து ஓடணும். தெளிவாக சொன்னால் இயேசுவை நோக்கி ஓடணும். நீங்கள் அந்த பேதுரு நிருபத்தில் வாசிக்கும்போது சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், மேய்ப்பரும் கண்காணியுமான இயேசுவிடத்தில் நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள்னு சொல்லுவார். நாம் ஒரு காலத்தில் வழி அறியாமல் அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்போது யார்கிட்ட திருப்பப்பட்டிருக்கிறோம்? அது 1 பேதுரு 2ஆம் அதிகாரமாக 2:25 வாசிச்சிருங்க. நீங்கள் இருக்கான்னு பார்ப்போம். வாசிங்க. 2:25. சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுது மேய்ப்பரும் கண்காணியமானவர் இடத்துல யார்கிட்ட திருப்பப்பட்டீங்க? கிருபாசன சபையில் திருப்பப்பட்டியளோ? அப்படி தானே நம்ம இங்கே சொல்லணும். கிருபாசன சபைக்கு திருப்பப்பட்டியலா? சிபிஎம்மா, ஐபிசியா, ஃபுல் காஸ்பலா, ஏஜியா? அப்படி எழுதலையே. எங்கே புரியுதா நான் சொல்லுது? எந்த சபையிலும் இருக்கிறோம் அது வேறு. ஊழியக்காரர்கள் மேலே அது ஒரு ஊழியங்களை ஸ்தாபித்தார். இயேசு இடத்துல திருப்பப்பட்டிருக்கிறோம். அந்த அறிவு நமக்கு வேணும். எனக்கு ரத்தம் சிந்தினவர் ஊழியக்காரில் மதிக்கிறோம், அவங்க அல்ல, இயேசு. நானே வெளியே சத்தியமாக இருக்கிறேன், என்னால் எல்லாமே பிதாவிடத்தில் வரேன்னு சொன்ன இயேசு தானே. நான் சாட்சி சொல்வேன்னு சொன்னது இயேசு தானே. நான் உட்கார வைப்பேன்னு சொன்னது இயேசு தானே. இயேசு தானே, வேற யாருமா? அப்போ முதலாவது இயேசுவுக்கு கீழே நீங்கள் மற்றவங்களை மதிக்கணும். இயேசுக்கு மதிச்சுட்டு மற்றவங்களை கனம் பண்ண வேண்டிய அளவில் கனம் பண்ணணும். அவருக்கு மகிமை கொடுக்கணும், இவருக்கு கனத்தை கொடுக்கணும். அதுக்கு மிஞ்சி போகக்கூடாது. இப்போ நமக்கு கேள்வி, பர்சனலி, அவர் பர்சனல் சேவியர்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், என்னுடைய ஆத்ம ரட்சகர்னு சொல்லுவோம். உங்களுடைய ஆத்ம ரட்சகர் யார்? இயேசு தானா? கன்ஃபார்ம்டு, விதவுட் எனி டவுட், சந்தேகம் இல்லை. அந்த இயேசுவை பார்த்து தானே ஓடுறீங்க. ஆண்டவரே நீர் கூப்பிட்டீர் நான் வந்தேன், நீர் அழைச்சீர் நான் வந்தேன்,
நீர் உயிர் தந்தீர், நான் இருக்கிறேன், நான் உமக்காக இருக்கணும், உமக்கு பின்னால் தான் வருவேன். அந்த சப்மிஷன் இருந்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இப்போ புரியுதா? இடறல் அதான் தாவி சொல்கிறான்ல, இடது பக்கத்தில் 10,000 இடது பக்கத்தில் 1000 பேர் விழுந்தால் அது என்னை உன்னை அணுகாது. உன்னைன்னா அது யார் தெரியுமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்னு சொல்கிறான்ல. கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன்னு சொல்கிறான்ல, நம்பிக்கையில் ஓட்டினான்ல. நம்முடைய பீடங்கள் அண்டையில் குருவிகளுக்கு வீடு குஞ்சுகளை வைக்கும், வீடு கிடச்சது கூடு கிடச்சதுன்னு சொல்கிறான்ல அவன். இப்போ புரியுதா? கர்த்தரை எப்போதும் என் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவது. சரிதானே? இப்படிப்பட்டவங்க மட்டும்தான் இந்த பாதையில் பயணிக்க முடியும். இப்போ அதில் இருக்கிறீங்கிறது தான் நமக்கு கேள்வி. அதுக்கு வெளியே நிறைய புயல் அடிக்குதுங்க, காற்றெல்லாம் அடிக்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அங்கோடி சுற்றி அடிக்குதாமே, அடிக்கட்டுமே, அதுக்கு இப்போ என்ன? அங்கே அடிக்கட்டு, கடல் கொந்தளிக்கட்டு, படகு தூக்கி அடிக்க தான் செய்யுது, தூக்கி அடிக்க தான் செய்யுது. சீசர்களுக்கு ஏசுநாதருக்கு பின்னால் இருக்காருன்னு மறந்து போச்சு, கொஞ்ச நேரம் மறந்து போச்சு. இல்லைன்னா அவரை பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லை. சத்தா என்ன தெரியுமா? நாங்கள் செத்து போகிறோம், நாங்கள் என்ன செத்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் இதை நம்பி வந்தோம், அதை நம்பி வந்தோம், போட்டை நம்பி வந்தோம், போட்டு மூழ்கிட்டு இருக்கு. எப்படியா? போட்டு மூழ்கிட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் எழுப்பி, நாங்கள் செத்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு. விவரத்தை பார்த்தியால? அவர் எழுப்பி இல்லை, விவரம் கட்டவனோட நீங்கள் சாகும்போது கூட சேர்ந்து நானும் தானே சாகணும்னா நான் வேறு படகுலையே இருக்கேன். இந்த படகுல தாண்டா நான் நம்மளாவது பார்க்கல. பலவேளை ஆண்டவர் கூட நிற்கிறாரா, இருக்கிறாரா, கைவிட்டுட்டாரோ, குழப்பமாக இருக்கு, நமக்கு திணறக்கூடிய சூழ்நிலை வரும். அவங்களுக்கு அப்படி இல்லை. அவர் படுத்த தெளிவாக தான் என்ன கிடக்காரு, நல்லா கொரட்டோட்ட உலகம். அவர் கிடக்காருலே கிடக்குது, செத்து அவரோட சேர்ந்து அஞ்சாகணும். அந்த நம்பிக்கை கிடையாது. நாங்கள் செத்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா, நீர் உம பாட பார்த்துக்கிடுவீர், எங்களை கைவிட்டுனாக்கும், அதான் அதுக்கு வார்த்தை, உமக்கு கவலை இல்லையா. அப்புறம் அதான் அந்த அற்ப விசுவாசிகள்னு சொன்ன வார்த்தையினுடைய விஷயம் இல்லை. நான் இருக்கேன் இல்லையா, அதை அடிச்சுட்டு போடக்கு போயின்னா உனக்கு என்னன்னு கேட்டேன், உனக்கு என்ன. ஸோ காட்டுங்கிற நடத்தினார். இன்னொரு சூழ்நிலை இருக்கு, அவர் நடந்து வர்றார். அப்போ ஆண்டவரை பார்த்து வந்துருந்தா பேசாமல் போயிட்டே இருந்திருக்கலாம்ல. அங்கே உள்ள காற்றையும் இங்கே உள்ள புயலையும் பார்த்ததுனால வந்த பிரச்சனை தானே. கண்ணா மூடிக்கிடணும். ஒரு இடத்துல ஒரு ஊழியர் நடந்துகிட்டு இருந்து, அந்த ஊழியர் நடந்துகிட்டு இருந்தா எதிர் வீட்டில் அங்கே பக்கத்தில் உள்ள கட்டாரத்தை பேசுகிறான். அவன் சண்டை உண்டாக்குற மாதிரி அடி உண்டாக்குற பேசுவான், சாசு சாமர்த்தியம். இவர் பொறுத்து பார்த்தாரு, இவருக்கு பொறுக்கலை. இவருக்கு வேகம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வேகம் வந்தோன்னு பார்த்தாரு, இப்போ பாஞ்சு போய் அடி குட்டுப்பேன். அந்த நேரம் அவருக்கு தோணிச்சு, அந்த ஒரு ஓலை ஜப வீடாகும், ஒரு தூணு நடுவில் நட்டுறது, ஓடி போய் அந்த தூணை கட்டி பிடிச்சி, ஏசப்பா என்ன காப்பாற்றான். கொள்ளாமா தீந்து அவன் போயிட்டான், ப்ராப்ளம் முடிஞ்சான், செத்து போனான். முடிஞ்சா ஏசப்பா என்ன காப்பாற்றான். அப்போ இது மாதிரி அடிச்சும்போது நம்ம இங்கேருந்து அங்கே அடிச்சு பல்டி அங்கே அடிச்சுட்டு சாடிடக்கூடாது. சில ஆளும் அப்படி தான் ஆத்திரத்தில் தெரியாமல் ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்ததான் தீ பிடிச்சிட்டு சத்தம் போட்டு ஆகலாம், ஓடிட்டு இருக்க ட்ரெயின்லேருந்து நிறைய அடிச்சு செத்து போன ஆகலாம். என்ன செய்தி பார்த்து இப்படி சாடிடக்கூடாது. நம்ம அப்படியா அவர் தான் உனக்குள்ளே இருக்கார்ல, அவர் தான் என்ன எல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லார்ல. வலது பேரத்தில் லேக்கி எனக்கிட்ட கேட்டு இல்லாமல் நடக்கா, சும்மா இரு, ஊழை போட்டு போ பிசாசு. பேசாமல் இருந்து பாருங்க, ஊழை எல்லாம் தன்னால் அடங்கிடும். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல். அது பரதேசின் மோட்ச பிரியான பிரசாதத்தில் சிங்கத்தை கட்டி போட்டிருக்கான். அது கட்டி போட்டிருக்கே தெரியாது, அது உரும்போது மட்டும் தான் தெரியும். அதுக்கு சங்கிலியில் கட்டியிருக்கிறது மறைவாக இருக்கான், கட்டி போட்டிருக்க சிங்கமாக பார்த்துக்கணும். ஸோ இப்படி இயேசுவை பார்த்து ஓடணும். இப்போ புரியுதா? அதான் விஷயம். யாரை பார்த்து ஓடணும்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஒரு குறிப்பிட்ட பெரிய, இன்னைக்கு அது ஒரு பெரிய பெந்தெகோஸ்தே ஸ்தாபனம், அதனுடைய தலைவராக இருந்த ஒருவர், அவர் ஒரு ஆட்டோபயோகிராஃபி நான் சொல்லுவேன், சாட்சி அல்லதுன்னா சுயசரிதைன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே வரலாறு சாட்சி மாதிரி எழுதியிருக்காரு. ஒரு புக்கு நான் படித்தேன். அவர் சொல்கிறாரு, நான் வேறு மார்க்கத்திலேருந்து ஆண்டவரை அறிஞ்சு இங்கே வந்தேன். அந்த சபைக்கு மரபு என்னன்னு சொன்னால், ஒரு புதிய விசுவாசி வந்தால் அவங்கள விட ஆவிக்குரிய அனுபவம் உள்ள ஒரு இடத்துல, ஆம்பளைன்னா ஆம்பளைட்ட, பொம்பளைன்னா பொம்பளை இடத்துல ஒப்படைச்சிருவாங்க. மூப்பத்தின்னு சொல்கிறாங்க. சரியா? நீங்கள் தான் வந்து இந்த ஆத்மாவுக்கு பொறுப்பு. நாங்கள் எப்பவும் பொறுப்பேற்க முடியாது. நீங்கள் தான் அவருக்கு காரியத்தை விசாரிக்கணும், ஜெபிக்கணும், உங்களுக்கு மிஞ்சி உள்ளதை எங்கள்கிட்ட சொல்லணும். அப்படி தான் அங்கே இன்றைக்கி அந்த ஒழுங்கு வச்சிருக்கு. அப்போ இவர் சொல்லுகிறாரு, நான் வந்தேன், என்ன ஒரு மூப்பருக்கு கையில் ஒப்படைச்சா. நல்லா கவனிக்கிறான், மூப்பருக்கு கையில் ஒப்படைச்சாங்க. அவர் சொன்னாராம், தம்பி நீ இப்போ வந்திருக்கிற சூழ்நிலை இங்கே இருக்க எல்லாருமே பரிசுத்தவான்கள்னு நீ நினச்சிடப்படாது. வார்த்தையை நல்லா பிடிச்சிடுங்க, சரியா? இங்கே இருக்கவெல்லாம் பரிசுத்தவான்கள் நீ நினைச்சிடப்படாது. இவர்கள் நடுவிலே நான் ஒரு பரிசுத்தவானாய் நடந்து கொள்ளுவேன்னு நீ ஒரு பிரதிஷ்டை எடுக்கணும். வார்த்தை பிடிச்சதா உங்களுக்கு? இங்கே சுற்றி கிடக்கெல்லாம் கள்ளப்பயலாகும், நேற்று வர பாவிகளாகும், அதாவது அடித்து வாரி கொண்டு வச்சிருக்கு.
சபைன்னு சொல்லுவது எல்லாரும் பரிசுத்தவான்கள் நீங்கள் நினச்சிடாரு பாருங்க. பரிசுத்தன் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? வந்திருப்பான், எடுத்துருப்பான், வெள்ளையும் கட்டிட்டு வந்தோடனே நீ பரிசுத்தவான் நினச்சிடாத. அது இன்னும் நேரம் இருக்குது. பழைய காலத்துல எல்லாம் நான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லும்போது, அப்படியா சார் நீங்கள் ரசிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்பா. இல்லையா? உங்கள் அப்பா அம்மாலாம் ரசிக்கப்பட்டா. இது எதுக்கு கேட்க வேணாம், இவனுக்கு ஆவிக்குரிய அனுபவம் எவ்வளோ இருக்குன்னு அவங்க ஒரு ஜட்ஜி பண்ணுது. ஒரு வரியும் தான் ஆச்சுன்னா உனக்கு அனுபவம் அவ்வளோ தானே இருக்கும். நேற்று வரை ரோட்டை குடிச்சிட்டால கிடந்தான் தானே, இப்போ வந்திருக்கா. இனி எத்தனை என்ன படிக்க வேண்டியிருக்கு. பண்டு கிருபாசன சபை ஞானசம் எடுக்கணும்னா கொடுக்கணும்னா ஒரு வரியும் கூட்டத்துக்கு வரான் தெரியுமா. ஒரு மறைவான சட்டனைக்கு உண்டுன்னு நினைக்கேன். அது ஏன்னா கொஞ்ச நாள் வந்தால் தான் பரலோக ராஜ்யம்னா என்னது, சீசத்துவம்னா என்னது அது மனசிலாகும். இல்லைன்னா வந்தோடனே முக்கி விட்டா அவனுக்கு என்ன மனசிலாகும். இப்போ என்னது, ரோட்டில் போகிற ஆளுகளை எல்லாம் பிடிச்சி கொண்டு முக்கி விட்டு தூக்கி கொண்டு மேசையில் கொண்டு வச்சிரு. நீ மனவாட்டி, நீ தேவை ஆலயம் கர்த்தர் உன்னோடு. பின்ன விளங்குமா சபை? நீ சொல்லுங்கள். அதாக இப்போ எல்லாம் ஆள் அங்கே ஓடுது. அங்கே போனால் உடனே கொடுக்க ஆகலாமே. இங்கே கொடுத்தாச்சு, அங்கே பேர் எழுதலை. அங்கே பேர் எழுது பாஸ்டர் இல்லையே, அவர் இல்லையே எழுது. இப்படி குட்டிச்சு வராட்டு. அது நகை போட்டலாமா பாஸ்டர், போட்டாதா பாஸ்டர். இப்போ தான் வந்திருக்கு எங்களுக்கு புதிய வெளிப்பாடு. 2000 வழியும் களைஞ்சு சீனியர் பாஸ்டர்கள்லாம் குடல் கலங்குது கிடந்து. அது ஏன்னு கேட்டால், அது இங்கே வந்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ அங்கே போயிட்டுது. நம்ம கொஞ்சம் அப்படி வேணா கொஞ்சம் நம்ம முதல்ல கொஞ்சம் போ, அடுத்த கொஞ்சம் கூடுதல் போ, அடுத்த முற்றிலும் போ. இது முதல்ல கொஞ்சத்தில் ஆரம்பிக்கணும். நம்ம தான் கொஞ்சத்தில் தொடங்கி நெஞ்சு வந்தோம், ஒரே அடியாக வரையில இல்லையா. அதெல்லாம் கொஞ்சத்தில் ஆரம்பித்து முழுசாக போயிடலாம். ஓய் அதுக்கு நியாயத்து நம்ம சபையிலே ஒரு தடவை நடந்த ஒரு விஷயமாக்கும். கன்வென்ஷன் நடந்து வந்திருக்கேன், சில ஊழியக்காரர்ந்து பேசிகிட்டு இருக்கிறார். இந்த விவாதம் நடக்கு, எப்படி அங்கே போகிறாவ இங்கே போகிறாவ என்ன செய்யலாம்னா ஒரு பெரிய பரிசுத்தவான்கள். ஆமாம், ஆதி திருச்சபையில் மாநாடு நடத்துகிற மாதிரி நான் தான் செயலாக உள்ள வந்து எல்லோரும் சீனியர்ஸ் அவங்க பேசுகிறத கேட்டுக்கொண்டே இருந்தேன். நான் அமைதியாக இருந்தேன். அப்படின்னு. அப்போது நான் எனக்கு ஏதாவது பேசணும்னு இருக்காதா நான் கேட்டேன். அப்போ பாஸ்டர் ஞான ஸ்நானம் சொன்னால் தண்ணி விளையாட்டா பாஸ்டர்? ஒரே ஒரு வார்த்தை தான். தண்ணியில் முங்கி எழும்புற ஞான ஸ்நானமானு கேட்டேன். இப்படி என்ன எல்லோரும் ஒரு பார்வை பார்த்தாவ. சீசர் ஆகணுமா பக்தர் ஆகணுமா பேசுகிற. உடனே ஒருத்தர் சொல்லார், எனக்கு நேரம் ஆச்சு, நான் போனோம், கூட்டம் கலைஞ்சாச்சு, முடிஞ்சு ஒரே வார்த்தையில். அப்போ ஞான ஸ்நானம் நீங்கள் தண்ணி விளையாட்டுனாக்க உங்களுக்கு மனசிலாக்கி இருக்குதே. சீசர் ஆகிறத பற்றி ஐடியா இல்லை. பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறான்னா உங்களுக்கு ஐடியா இல்லை. ஏசு நான் அவர்கிட்ட கற்றுக்கொள்ளு, நானே சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கேன்னு சொன்னால் இவன் மிஞ்சின நீதிமானாவுக்காக வந்திருக்கான் இல்லையா. அவரே நான் சாந்த மனத்தாழ்மை தன்னைத்தான் வறுக்கணும். இது மண்ணில் வச்சதாகனாக்கா யாரையா 3:17 படிச்சுக்கிட்டு வரோம். பேச்செல்லாம் இது மண்ணில் வச்சது இல்லைனாக்கா அவன் வேற ஒரு வித்தை போட்டு அவனாக்க இதை சொல்லி கொண்டு வந்திருக்கான் இல்லையா. சாத்தானுக்கு இல்லையா இந்த அலங்காரம் இருந்தது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் நீ காப்பாற்றுகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தூதன் எஸ்பி இந்திரன் சந்திரயாந்தம் மரமதம் முத்து பொண்ணு ஒன்று மூடி கொடுத்த பெரிய பட்டியல். அவன் இல்லையா தேவ மகிமை இழந்தாவே இல்லையா. அவர் கொடுத்தது தேவ மகிமை, இவன் கொடுத்தது இந்த மகிமை. இது இல்லையா இப்போ அவன் கொண்டு வந்திருக்கான். அவன் தெரியாமல் கொண்டு வந்துடா போட்டு. இப்போ நமக்கு என்ன வேணும். ஸோ இப்படி ஓகே அந்த ஸ்டாப் வந்து நடக்கும். இப்படியாக நம்ம லட்சணம் போயிட்டுருக்கு. சரி இருக்கட்டும். இப்படி நிறைய ஆள் பக்கத்தில் வந்தோடனே ஜனங்கள் எல்லாம் அங்கே போகிறாங்க. அது ஒரு சிக்கலான விஷயம். பாஸ்டர்மார் உண்மையாக அவங்களுக்கு மன கஷ்டத்தை தான், இப்படி ஒரு குழப்பத்தை தான் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வரான். பிதா நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். இங்கே நம்ம கொடுக்குறது அங்கே போகாது. அப்போ அங்கே சாட்சியம் ஏற்படுத்தக்கூடிய ரீதியில் நம்ம நடத்த வேண்டிய கடமை இருக்குது. அப்போ இயேசுவை பின்பற்றக்கூடிய நோக்கி ஓடக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் நிலச்சிருக்கணும், அவங்களுக்கு படித்து கொடுக்கணும். அதில் வந்துட்டாங்கன்னா இயேசுவின் தரிசனம் பார்த்து எல்லாத்தையும் மாற்றிட்டாவே இல்லையா. சிலுவை தரிசனம் பார்த்து செருப்பு போடாமல் கூட நடந்த ஆள் இருக்குது, மாற்றிட்டாவே. அப்போ அந்த இயேசுவை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு தரிசனத்தை கொடுத்தால் அவங்க மாற்றிடுவாங்க. இப்போ இயேசுக்கு அருள்நாதர்னு பேர் போட்டு ஒரு புதிய இன்னொரு இயேசுன்னு சொல்லி இருக்குல்ல. 2 கொரிந்தியர் 11:3 சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து உங்கள் மனசு கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இன்னொரு இயேசுவும் இன்னொரு சுவிசேஷமும் இன்னொரு ஆவி வந்தால் நன்றாய் சகித்து. நமக்கு அந்த ஸ்டெடி வேணும்னா இப்போ என்ன ஆவியானவர் பேசுகிறாருன்னா, அங்கோடி போகிறது இங்கோடி போகிறது போட்டு நம்ம கொஞ்சம் பலமாக இருப்போம். எப்படி இருப்போம்? பலமாய் இருக்கணும். நீங்கள் ஏன்னா ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் வச்சுட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். மற்றவர்களை பற்றி நம்ம கவலைப்படி 2வது பார்க்கலாம். முதலாவது நம்ம பற்றி நம்ம பாதுகாக்கணும் இல்லையா. தாஞ்சத்து மீன் பிடிக்க முடியாது இல்லையா. அதில் வந்தாச்சு ஆண்டவர், இத்தனை வரையும் வந்தோம், உண்மையே பார்த்து உம்முடைய வார்த்தையே கேட்டு உம்முடைய சாயல். இன்னொரு காரியம் சொல்கிறேன். இயேசு நான் கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கிறனால அது கொஞ்சம் ஆழமாக தான் போகுது. இயேசுவை நோக்கி ஏன் பார்க்க வேண்டும், பார்க்கறதுனால நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். அது 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய்
கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட். நவ் இட்ஸ் ஹேப்பனிங். ஏன் இப்போ நடக்குது. இப்போ சந்தேகம் இல்லை. அது 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினால சோர்ந்து போகிறதில்ல. புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிது. உள்ளான மனுஷன் அது எபேசியர் 3:16 ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும். உள்ளான மனுஷன் ஆத்மாவிலே கிறிஸ்துவின் சாயல், தன்மை, மகிமை வர வேண்டும். வரணுமா வேண்டாமா? வரணும். இது எப்படி வரும்? சூரியன்கிட்ட இருக்க வெளிச்சத்தை சந்திரன் பிரதிபலிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். இதுக்கு ஓன் லைட் கிடையாது. ஸோ இது மாதிரி தான் நீதியின் சூரியனாகிய இயேசுவை நான் அப்படியே பார்க்கும்போது அந்த லைட் இங்கே ரேடியேட் ஆகுதுல்ல, இங்கே பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாயல் மாறுது. புரியுதுலையே அவங்களுக்கு? அப்போஸ்தலர்கள் பேதுரு, யோவான் எல்லாமே நல்லா பேசுகிறாங்க, அற்புதம் செய்கிறாங்க. அப்போ அந்த வேதபாரர் பரிசேயர் சொல்கிறாரா, இவனுக்கு படிப்பறிவு கிடையாதுல்ல, இந்த மீன் பிடிச்சி வந்த பேவை தானே, முக்கோ பேவை தானே, நம்ம ஒரு காட்டில் கிண்டலாக சொல்லுவாங்க, நம்ம அப்படி சொல்லலை, மீன் பிடி பேவை தானே, இவனுக்கு இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா இவர்கள் இயேசுடன் இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் இருக்கு. இப்போ புரியுதா? ஓஹோ, அப்போ அவனு கூட இருந்தவர்களுக்கு அவருக்கு காரியெல்லாம் வந்துடுதில்ல. இது போல தான் இயேசுவோட ஐக்கியத்தில் அவரை நோக்கி பார்த்து ஓடக்கூடிய அனுபவம் இருந்தால்தான். அடுத்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது 1 யோவான் 1:3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ நம்ம மற்றவங்களை அழைக்கும் போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அல்லது உறுதி வேணும். எப்போ நாங்கள் பிதாவோட அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் இருக்கிறோம், கிருபாசன ஸ்தாபனத்தில் ஐக்கியமாக இருக்கிறோம். சரியா? அதுக்கு அடுத்து சட்ட ரீதியில் சில ஒழுங்கு இருக்குது, வச்சுருக்கோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு தான் இருக்குது. அவர் சொல்கிறது தான் கீழ்ப்படியும். அதுக்கப்புறம் தான் வரிசையாக கிளை வருவோம் இல்லையா? அவர் தான் எங்களுக்கு பிரதான மேய்ப்பர், பிரதான தலைவர். எங்கள்கிட்ட பேசுகிறார், பவுல்கிட்ட பேசுகிறார், அனனியாட்ட பேசுகிறார், பல ரீதியில் எங்களோட பேசக்கூடிய மேய்ப்பர். இயேசுக்கு ஸ்தானம் பிரதான மேய்ப்பர், பிரதான அப்போஸ்தலர், குரு, போதகர், மணவாளன், தலைவர், இப்படி தான் சொல்லியிருக்கு. சரியா? அவர் கடவுள்னு சொல்லலை. ஏன் கடவுள்னு சொல்லலைன்னா அந்த வார்த்தையை மீண்டும் நீங்கள் புரியுங்க. நீங்கள் கடவுள் இயேசுவை கடவுள்னு சொன்னால் நம்ம கிட்ட போக முடியாது, அவர் தள்ளி நிற்கணும். இப்போ புரியுதில்ல? சட்டைங்களை தீர்த்து சாமி கும்பிட்டு அவர் தள்ளி நிற்கணும். கடவுள்னா நாம் உள்ளே போக முடியாது. ஆனால் அவர் குமாரன் இந்த மெய்ப்பர் ஸ்தானம் வரும்போது கிட்ட நம்ம போல சகோதரன் இல்லையா? ஆமாம், பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே எனக்கு சகோதரன். அந்த அளவு எங்களோட நடக்கிறவர், எங்களோட பேசுகிறவர். அவர் தேவனுடைய ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆவியானவர் நாங்கள் அவருக்கு சித்தம் செய்கிறதுனால அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே செயல்படுறார். ஸோ இதுதான் அதுக்கு விஷயம். இயேசுவோடு நடப்பது என்று சொன்னால் இந்த கான்செப்ட். சரி, அப்போ எங்கள் ஐக்கியம் ஆவியாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. இந்த ஐக்கியம் உனக்கு வேணும்னா வருங்க. அல்லேலூயா. எல்லாம் அதுக்கு ரிவாசன ஐக்கியமாக்கம் ஏஜி அப்படிலாம் கிடையாது. நான் நிறைய சூழ்நிலை பேசுகிறேன். உங்கள் ஐக்கியத்தை பற்றிலாம் எனக்கு தெரியாது. இந்த ஐக்கியத்தை பற்றி பேச தான் ஆண்டவர் எனக்கு அனுப்பியிருக்கார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிநபரில் அந்த ஐக்கியத்தில் இருங்க. இப்போ நம்ம அழைச்சிருக்கார், நம்ம அந்த ஐக்கியத்தில் இருப்போமா, இருக்கிறோமா? இருந்தால் மாத்திரமே அந்த சாயல், அந்த தன்மை, அந்த கனி, அது என்னது? பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் உண்டாயிருந்த சிந்தையே உங்களிலும் மலையாளத்தில் பாவம் வரையும் அது வரும். வந்திருக்கான்னு கேட்டேன். நாம் எத்தனை வருஷம் விசுவாசிங்கிறது இல்லைங்க பிரச்சனை. எவ்வளவு டிகிரின்னா அந்த கிறிஸ்து நமக்கு அது கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு மறுபடியும் என்னது? கிறிஸ்து உருவாருது. அதான் மீண்டும் நான் சொன்னேன், ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவை பாடி ஆராதிக்கணுமா ஆடி ஆராதிக்கணும்லாம் படிப்பிக்கல, கிறிஸ்துவை உருவாக்குனாங்க. புரியுதா? கிறிஸ்துவின் சிந்தையை சாயலை தன்மை உருவாக்கத்தான் கர்ப்பவேதனைப்பட்ட பிரயாசப்பட்டான். அப்போ நமக்குள்ள எவ்வளோ உருவானார், எந்த டிகிரி வளர்ந்துருக்கார், வளர வேண்டும்னு சொல்லுதில்ல. அவரோட ஐக்கியத்தில் இருந்த பூவோடு சேர்ந்த நாரும் அப்படி தானே, அவரோட ஐக்கியத்தில் இருந்தால் தான் இது நடக்கும். அந்த ஆவியானவர் சரியா இயேசு கூட இன்னொரு வார்த்தை சொல்லணும். இந்த பரிசுத்த ஆவிக்கு ஒரு பேர் இருக்குது, அது ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ இதுக்கு ஏன் கிறிஸ்துவின் ஆவின்னு பேர்? கலாத்தியர் 4:6 சொல்லுதில்ல, குமாரன் ஆவியை அனுப்பினார். ஏன் குமாரன் ஆவின்னு பேருன்னா, அப்போஸ்தலர் 10:38 தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவினால் வல்லமையினாலும் நிரப்பினார், தேவன் கூட இருந்தார். இப்போ சரியா? இயேசுக்குள்ளே இருந்த அதே ஆவியை தான் இயேசு நமக்கு அனுப்பி வைக்கிறார், பிதாவின் இடத்துலேருந்து அனுப்புகிறார். யோவான் 15:26. அப்போ அந்த ஆவி நமக்குள்ளே வந்தால் நம்மளே இயேசு போல மாற்றாது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சபை கட்டிச்சு ஆத்மாக்க அதெல்லாம் ரெண்டாவது வேண்டியதான், வேண்டாம்னு சொல்லலைங்க.
நான் வந்தேன் இவ்வளவு தூரம் ஆண்டவரோட நடந்து இந்த லெவலுக்கு ஒரு 50% 60% அது தெரியாது, வளர்ந்தேன்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா பிலிப்பியர் 3:21 அவர் வரும்போது அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அப்படியே மகிமையான சரீரத்துக்குப்பாய் படுத்துவாரா கேட்பேன். മറുപടുത്തുവാരാ പ്രസംഗിക്കാരെ പടുത്തുവാർ. അത് எப்படி சொல்கிறீங்க? ഞങ്ങൾ കർത്താവിൻ്റെ വരവിൻ്റെ പാട്ടുകളല്ലേ എപ്പോഴും പാടുന്നത്. ഇപ്പോൾ യേശുവിൻ്റെ வருகை பாட்டு பாடிட்டு இருந்தால் பின்ன மாற்ற மாட்டாராகும். அப்படி இங்கே சொல்லலையே. இயேசுநாதருடைய பாட்டு பாடிட்டு இருந்தால் போகலான்னு இங்கே சொல்லவே இல்லையே. உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவானாரா? அவர் எப்போ வளர்ந்துருக்கார்? ஒரு 99% வளர்ந்துட்டா அவர் வரும்போது இனி மிச்சம் இருக்க 1% அப்படி தானேங்க. இது வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம், என்ன லெவலு? அஸ்திவார லெவலில் கிடக்கு பாஸ்டர். அப்போ இனி வீடு கட்டி எழுப்ப கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா? ஆகுமே. இன்னொரு வீடு கட்டியிருக்கு, வீடு அப்படி இருக்குது, எல்லாம் முடிச்சாச்சு. பெயிண்ட் ஒர்க் மட்டும்தான் இருக்குது, வெள்ளை மட்டும் அடிச்சிடும். அப்போ வெள்ளை அடிச்சினா டக்குன்னு வீடை இப்போ பிரிஞ்சதா உங்களுக்கு? இது ஒரு செகண்டில் இவன் நினச்சிக்கிட்டது ஒரு செகண்டில் மந்திரத்தில் மாங்காய் உண்டாக்குதுன்னு. எந்த மாங்காய் உண்டாக்குனிய? ஒரு பிள்ளைய பார்த்து வளர்த்த ஆளாக்கு என்ன பாடு? முட்டை, கோழி, இறைச்சி, அந்த விட்டாமின் இந்த விட்டாமின் என்னத்தை இல்லாமல் டாக்டர் மாதிரி சொல்லலாம். தேனாலும் பிள்ளை வளரையில் பாசனம் லட்சணத்தில் போயிட்டுருக்கு. மண்ணில் கொண்டு வச்சு இடவாடுக இத்தனை டானிக்கு, இத்தனை போஷாக்கு, நியூட்ரிஷன்ஸ், ஆமாம் இத்தனை பரிபாலனம், ஒரு ஊசிக்க விலை 2000 ரூபாயாம், 1,00,000 ரூபாயானல, இப்படியெல்லாம் போடணுமா? எங்கே கொண்டு வச்சு? மண்ணில் கொண்டு மலர் விளையா வச்சு பாட்டு பாடி வச்சு அதில் இதுக்கு எவ்வளோ வேலை செய்யணுமா? அப்போ பரலோகத்தில் நித்தியமாக இருக்கிறதுக்கு ஒன்றும் வேண்டாமா? என்னது அவ்வளோ மூடத்தனத்தில் போயிட்டுருக்கு நம்ம மார்க்கம். அப்படி இல்லை. அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும் என்றால் கிறிஸ்துவை நோக்கி தான், அதான் விஷயம். நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இயேசுவை தூக்கி ஓடணும், ஒரு பாதி போல் வந்தான், அப்புறம் வேற ஒரு பையன் கோட்டண்டையும் கட்டிகிட்டு வந்தான், அவனுக்கு பின்னால் போனான், அப்புறம் அங்கே பாதியில் நிற்கி வெள்ளை கட்டிக்கிட்டு எங்கே இப்போ வயசு 90, பாதி அங்கே பாதி இங்கே, என்ன லட்சணத்தில் அதோ அதுக்கு இது அதை கரைச்சி போகிறோம். பழசை இடிச்சிடும், கொஞ்சம் துருப்பிடிச்சான். அப்புறம் பழசு 50 வந்திருக்கும் பார்த்துக்க. பரவாயில்லை, கொஞ்சமாவது வந்தான் இல்லையா, நமக்கு அந்த அளவாவது கிடச்சா நமக்கு இன்னைக்கு இனி அங்கே ஓடி போனால் அது என்னத்துக்கு வருதுன்னா இருக்கிறதையும் பிடுங்கிறதுக்கு வரதாகும். சரியா? அவன் சொல்லுவான், நான் உனக்கு லோனு தரேன், நீ வீடை கட்டி முடிச்சிருன்னு சொல்லி லோனை தந்து வீடை கட்டி முடிச்சுட்டு எழுதி வாங்குவான். இவன் உறங்க முடியாது, லோன் கட்ட முடியாது, புறம் எழுதி போட்டிருக்கான், இது வங்கிக்கு ஒப்படைக்கப்பட்ட லோன், நம்பர் போட்டு எழுதி வச்சாச்சு. அஸ்திவாரம் போச்சா, சொத்தம் போச்சா, இப்போ வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு லோனு வாங்க போய் எல்லாம் போச்சா. அவன் வாரதுக்கு தான் வரான். இவனுக்கு தெரியுமா? இருக்குது இருக்கட்டு, கூரையை கட்டிட்டு ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடத்தான வளரேன், ஆண்டவர் கூட போயிருக்கலாமா? பக்க வழியில் போனான்னு இப்போ சொத்தையும் கொண்டு போய் ஏலத்தில் கொண்டு விட்டு தற்கொலையில் நிற்க எங்கே போய் கிடக்குது, பிடிச்சி போலீஸாரனோட இழுத்து போட்டுறான் வழியை. சரியா? அன்புக்குரியவர்களே, நம்ம அழைத்தவர் ஆண்டவர், அவரை தான் நோக்கி பார்க்கணும், அவரை பார்த்து தான் ஓடணும். எப்போ அவரை ஓடணும்னா கடைசி வரைக்கும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், அங்கே எங்கேயும் பார்க்கல, அந்த நிச்சயத்தோடு முடிக்கிறவரை ஓடி தான் ஆகணும். அதுக்கு இடையில பல மாதிரி ஆள் வருவா, அவைகளை பார்த்துலாம் ஓடு நம்ம கூப்பிடலை, அவங்கள மாதிரியாக பார்க்க சொல்லலை. மேகம் போன்ற திராணம் நல்ல சாட்சி இருக்குது, நீங்கள் வேணால் வச்சுக்கிடலாம், கிடச்சலைன்னா விட்டுருங்க. நான் அதை ரொம்ப போகிறதில்ல. இயேசு சாட்சி, அப்போஸ்தல சாட்சி, நான் அதுக்கப்புறம் வரமாட்டேன். சரி, கூடுதல் குறை இருந்தால் அதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு. சரியா? சொல்ல புரியுதா? என்ன ஓடுதிய, என்ன ஓட போறிய, இந்த அர்ப்பணத்துக்குள்ளே முதலாவது நீங்கள் வாருங்க. நீங்கள் வந்து பலப்பட்டாதான் அடுத்த ஆளுல அந்த அனுபவத்தில் நடத்த முடியும். நமக்கு அந்த அனுபவம் வேணாம் இல்லையா? இப்போ இருந்ததெல்லாம் கரைஞ்சி போகுது, நமக்கு ஒரு தைரியம் இல்லை. ரீசெண்டாக யாருக்கு வேணாம் சொல்லு. சாயங்காலத்து மூச்சு போனால் மலர் வளையம் வச்சு பெட்டியில் வச்சு பூட்டி போடுவான். அதனால் முதல்ல அந்த ராஜ்யத்தை தேடு. இது மண்ணில் போகிறது, அது அழியாது. இது இந்த ஆடம்பரையெல்லாம் இப்படி போகும், அது நித்திய கனமாகி. இதை கொஞ்சம் சொல்லுங்களா? இங்கே சொன்னாதான். ஆமாம், பிரசங்கியார் அப்படி சொன்னார் இல்லையா? இல்லைன்னா எங்கேயாவது விழுந்து கையை காலை ஒடியும் போதாவது புத்தி. பிரசங்கியார் ஏற்கனவே சொன்னார், இப்படி தான் இது பார்த்துக்க சொன்னார், கேட்காம வந்துட்டான், வாழி தவறு. நம்ம சொன்னால் தானே அவர் செய்ய முடியும். அதுக்கு தானே நம்ம வச்சுருக்கு. தைரியமாக சொல்லுங்கள். விசுவாசி, புதிய பழைய விசுவாசி, எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், எனக்கு பிரச்சனை தீரலே, பிரச்சனை தீரப்படாதுன்னு வச்சுருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் இப்படி நேராக சொல்லுவேன். ஆமாம், அப்படி தான் சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தல் 21:4 என்ன சொல்லுது? கண்ணீர் யாவையும் தேவன் எங்கே? துக்க நாட்கள் முடிந்து போகணும்னு வாக்குத்தத்தங்க. அது எப்போ முடிந்து போகும் பிரசங்கியாருன்னு கேட்டால் அவர் இருந்து உருட்டுவார். நான் சொல்லிடுவோம், புதிய வானம் புதிய பூமி உண்டாகும், அங்கே தான் முடியும்னு வெளிப்படுத்தல் 21:4 இருக்கு இல்லையா? இங்கே சொன்னது அங்கே இருக்கு இல்லையா? இனி ஒரு சாவு வராதுன்னு அங்கே தான் சொல்லியிருக்கு, அங்கே தான் முடியணுமா, இங்கே முடியப்படாதான். வாக்குத்தத்தம் சரிதான், நீ தப்பாக மனசிலாக்கிறாத, இது தீக்கொளுத்தனமா, அதனால் இங்கே எது ஓடணுமா? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தேவ சித்தத்தின்படி இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி கலாத்தியர் 1:4 படிக்கிறோம் இல்லையா? இப்போ புரியுதா?
இதை தான் சொல்லணும். அவன் பிரச்சனை தீராது, பிரச்சனை இல்லை ராஜ்யத்துக்கு போ. வேறு வேறு பிரச்சனையாகி தீரா முடியாமல் இல்லை, டாக்டர் மாதிரி பார்சல் பண்ணி தந்தான், எங்களால் முடியலை, பிரச்சனை தீர்க்க முடியலை, நிறைய ஊசியெல்லாம் போட்டு பார்த்தோம். இதுதானே நடக்குது. இதை நேரமே சொல்லுங்கள். அது உணர்வில் வேறு காற்றுகள் நிறைய அடிக்கிறதுனால இப்போ எல்லாருக்கும் ஒரு பதட்டம், ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்யுது. நான் அதை மறக்கலை. ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தெரியுது. நாம் அசையாதவர்களா? அது 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 1 கொரிந்தியர் 15:58 அந்த வசனத்தை படிங்க நீங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அது அசையாதவர்களாகவும் ஸ்திரைப்பட்டவர்களாகவும் உறுதிப்பட்டவர்களாகவும் அது 15:58 கடைசி வசனமா? நீங்கள் சீக்கிரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து இன்னும் உறுதிப்பட வேண்டும், அசையப்படாது. கர்த்தருக்கேற்ற வேளையிலே பெறுகிறவெல்லாம் இருப்பீர்களா? இங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, உங்கள் பிரயாசம் விருதாவாக இராது. உலகத்தில் சொத்தை சம்பாதிக்கிறான், காசை எல்லாம் வைக்கிறான், அப்படிலாம் வச்சுட்டு ஒரு கட்டத்தில் அந்த தொழில் நஷ்டப்படும் போது தலையில் அடிக்கிறான், ஐயோ இத்தனை காலம் நான் போட்டதெல்லாம் போச்சே, தீப்பிடிச்சுதே, நஷ்டம், பேங்காரம் கொண்டு போகிறானேங்கிற போது பெரிய கவலை உண்டாகுது. செத்து போயிட்டா பிள்ளைகள்லாம் அழுது, இந்த சொத்தெல்லாம் சம்பாதிச்சார், கொடி கச்சு பறந்தார், வெறுங்கையாட போகிறாரு மனுஷன், அதனால தங்கப்பட்டியில் கொண்டு போவோம், அப்படி கொண்டு போவோம்னா அவனை வேறு மாதிரி ஏதோ திருப்தி பட்டுக்கிறான், வேறு என்ன செய்யுது இல்லையா? தங்க காசெல்லாம் போடுவான்லாம் கல்லறையில் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டு. அப்போ எல்லாமே விரதா தான் போகுது, ஒன்றும் லாபத்தில் முடியலை. இட்ஸ் கிளியர். கேரண்டீடாக ஒன்று சொல்லியிருக்கு, உனக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கு, இது நித்தியம். அது 2 கொரிந்தியர் 5:7 சொல்லுது, நாம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியேறாதவர்களாக இருக்கிறோம் என்றிருந்து எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி விலகி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதனாலே இந்த சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் நல்லா அந்த வார்த்தையை பிடிச்சிருக்கேன், அவருக்கு பிரியமாக இருக்க அடுத்தது ஒன்று இருக்கு இல்லையா? மாம்சத்தில் அவனவன் செய்த தீமைக்காவது தக்க பலனடையும்படி கிறிஸ்துவ நியாயசனத்திற்கு முன்பாய் நிற்கணும். அப்போ நமக்கு ஒரு உத்தரவாதம், தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு போயிடும், ஒன்றும் பயம் ஒன்றும் கிடையாது போகிறதுக்கு. ஏன்னா எங்களுக்கு நிச்சயம் இருக்குது, நிச்சயத்துக்கு போகிறோம், ஆண்டவர்கிட்ட போகிறது பயப்படுகிறார். இது நம்பிக்கை இல்லாத பாவலை துணிச்சு போய் செத்துருவானுவேன், இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை? சாவுக்கட்டெல்லாம் பயம் கிடையாது. இயேசு கர்த்தரோடு குடியிருக்க போவோம் என்கிறதான நிச்சயம் இருக்கிறதுனாலே அவருக்கு பிரியமானதை செய்கிறதுல தளர்ந்து போகாமல் கண்ணை மூடிட்டு நீ போயிட்டார். உங்கள் கிரியைக்கு தக்க பலனை உங்களுக்கு தருவார். சரிதானே? இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க கொடுக்குற பலன் நான் என்னோட கூட வருகிறது. 22:12 வெளிப்பாடு சொன்னார். எனக்கிட்டே பல ரீதியில் பல சொல்ல, ஓடப்பா ஏன் கிரியைக்கு தக்க பலன் நாங்கள் ஸ்டோர் ஆகிட்டு இருக்காது, நீ எடுக்க முடியாது, உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்காய். அப்போ எங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையோ பிரசங்க யாரு? ஆமாம், அதான் நேரமாக சொன்னானே, பாதி வரை கட்டிகிட்டு வந்து வீடாக கட்டிக்கிட்டு அப்புறம் பேக்கி பின்னால் போய் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்குவான், ஜன்னலை பிடுங்குவான், கதவை பிடுங்குவான், இவன் கொஞ்சம் கட்டி வச்சிருப்பான் இல்லையா, அதெல்லாம் பிடுங்குவான். பிடுங்கி இல்லாமாக்கி உனக்கு பைசாலாம் தீர்ந்து இவ்வளவுதான், வெளியே நின்று பிடிச்சி இறக்கி ரோட்டில் விடுவான். அப்போ இருக்கிறதையும் அப்போ அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு, கிரீடம் இருந்தது உண்மை, உனக்கு தருவேன்னு சொன்னது உண்மை, உன்னை ரிசர்வ் பண்ணி வச்சது உண்மை, பாதி வரை வந்ததும் உண்மை, மீதியில் போனியே இல்லையா? வாய்ப்பு இருக்குது. அதான் இழந்து போகாதபடி என்ற ஒரு வார்த்தை அடிக்கடி வரும், இழந்து போகாதபடி. அப்போ இழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுங்கிறதையும் மறந்துடக்கூடாது. வெற்றி பெற்றவனுக்கு தான் பெருமாள்லாம் நமக்கு உதாரணம் இருக்குது. அன்புக்குரியவர்களே, அழைத்த ஆண்டவரை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய மகிமையை, அவருடைய சாயலை மாத்திரம் பார்த்து அவருக்கு பின்னால் நடந்து, வேறு யாரும் பிரச்சனை இல்லை. சமீபத்தில் கூட யாரோ நான் எப்படி சுற்றிட்டே நடப்பேன், ஒரே இடம் இப்படி நீர் சுற்றிட்டே நடந்தால் அப்புறம் செத்து போனால் நம்ம யாரும் அடக்கம் பண்ண கிண்டலாக சொல்லுவார் பாசத்தினர். நான் சொன்னே ஏசுனாருக்கு அடக்காரது நடத்தையில், பவுலுக்கு நடத்தையில், இப்போ அப்படிங்க எழுதவன் இல்லை. எனக்கு அதுக்கு நடத்த போறிய நீங்கள்? உங்கள் அடக்காராதனோட எனக்கு வேண்டாம், நான் போக வேண்டிய நேரம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிடுவேன். உங்கள் உதவி எனக்கு வேண்டாம்னா அவருக்கு கூட இல்லையா நடக்கேன், நான் உனக்கு உதவி அவருக்கு உதவியில் நடந்திருக்கேன், அவருக்கு உதவியில் போயிடுவோம் போ சொல்லியே பாரு. உங்கள் அடக்கார கிண்டல் அவர்கிட்டலாம் கேட்டார். நான் முடிக்கிறேன். ஒரு இடத்துல கன்னியாகுமரி பக்கம் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணி முடிச்சு வெளியே வந்தால் ஒரு தாய் இறங்க நிற்கிது. அது ஓடி வந்து கையை பிடிச்சி, பிள்ளை பிரசங்காரு, இந்த மாதிரி சபையில் நாங்கள் வந்து சேர்ந்தோம், எங்களுக்கு கல்லறை தோட்டம் தருவியலாம், அது கேட்குது, கத்தோலிக்கிலேருந்து வந்திருக்கு. நான் சொன்னேன், பாட்டி
இயேசுநாதருக்கே கல்லறை தோட்டம் இல்லை பார்த்துடுங்க. அந்த மாதிரி குடும்பத்தில் அவர் பிறக்கலை. அவர் அடக்கம் பண்ண ஒரு ஏற்பாடு நடந்தது. நீங்கள் ஒன்று செய்யணும், நீங்கள் சாகும்போது இங்கே கல்லறை தோட்டம் பக்கமே போகக்கூடாது, நேராக பறந்து ஆண்டவர்கிட்ட போயிடணும். எங்கே போயிடணும்? ஆண்டவர்கிட்ட போயிடணும். பிறகு கல்லறை தோட்டம் தரமாட்டேன்னு சொன்னான்னு இல்லையா, இந்த கட்டாயமாக பிடி தூக்கி அடைச்சி ஏதாவது ஒரு தோட்டத்தை தேடி பிடிச்சி கொண்டு வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க. நீங்கள் வேணும்னா பாருங்க. இல்லை இல்லை வேணாம், அவனுக்கு ஊரில் குடியிருக்க முடியாதுல்ல, அவனுக்கு குடியிருக்க முடியாதுல்ல, சட்டம் விடாதுல்ல. நீங்கள் பறந்து அங்கே போயிடணும். அங்கே போயிருந்து வேடிக்கை வேணும், கிறுக்கா பயல கல்லறை தர மாட்டீங்களா நீங்கள் சிரிச்சுட்டு கோ அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு பிள்ளைகளே, இது ஒன்றும் மண்டையில் மைண்டில் பதிச்சாத. ஆண்டவரை பாரு, அப்படியே நடந்து பழகணும். வேறு யாரையும் பார்க்க எனக்கு பழக்கம் இல்லை. பார்த்துருக்கேன், தாவி சொல்கிறான்ல, சவுலுக்கு எல்லாம் கொண்டு போட்டான். இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு இந்த கவனங்கள்ல தான் பழக்கம், குறி அடித்து தான் எனக்கு பழக்கம், இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, எல்லாம் போடு. அவன் பார்க்க கொள்ளாமே நான் பெரிய மாவீரன், என்ன குறி அடித்து கல்லாலோட வந்தான்னு பார்த்தா விழுந்து இங்கே மாவீரன் மாதிரிலாம் ஒழிச்சு கிடக்கானுவேன். குருவி அடித்த கல் அடித்த பையன் வந்து அடிச்சுக்கலாம் போட்டு அவனுக்கு அதுக்காக தெரியல நமக்கு. அப்போ நம்ம இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது பாருங்க, எனக்கு தகுதி ஆயிடாது. எனக்கு இயேசுவோடு நடக்க தான் தகுதி, அவருடைய சாயலின் தன்மை அடையது தான் தகுதி, வேற ஒன்றும் எனக்கு தகுதிப்படாது அப்படி என்று சொல்லி ஆண்டவரோடு வாடும்படி நம்ம இந்த அர்ப்பணத்தை ஆழப்படுத்தின அந்த பாட்டை நம்ம தொடர்ந்து பாடுவோம். அது என்ன சொல்லுது? பூமியின் கோடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே, பூமியின் கோடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே, கைவேலை இல்லாத பன் வீடே கண்டடை வாழ்ந்திடுவேன், கண்டடைந்து வாழ்ந்திடுவேன், தேவசாய ஆகும் மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருமே, தேவ